நாங்கள் ஒரு பெரும் தமிழ் பாரம்பரியத்தின் வாரிசுகள். அந்த கர்வமும் அந்த பெருமிதமும் எங்களுக்கு எப்போதும் உண்டு. தாய் என்று நாங்கள் தமிழகத்தை அழைப்போம், சேய் என்று எங்களை அழைத்துக் கொள்ளுவோம். தாய் சேய் உறவு, தொப்புள் கொடி உறவு. ஆனால் தொப்புள் கொடியை விட்டு மகவு வெளியே வந்த பிறகு மகவு வேறொன்றாக மாறிவிடுகிறது. அது தாயின் அரவணைப்பில் வளர்ந்தாலும் வளர வேண்டி வந்தாலும் அது தனித்துவமாக வளர்கின்றது. இதை நீங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நாங்கள் இங்கு நாடகங்களை படிப்பிக்கின்ற பொழுது அங்குள்ள சங்ககாலம் தொடக்கம் இன்று நாடகம் போடுகின்ற கோபி வரை எல்லோருக்கும் இங்கு தெரியும். நாங்கள் படிப்பிக்கின்றோம். எத்தனை பேரை எங்களை தமிழ் நாடகக்காரர்களுக்கு தெரியும்? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தமிழ் நாடகம் என்கின்ற பொழுது தமிழ்நாட்டு நாடகம் என்கின்றது வேறு, தமிழ் நாடகம் என்பது வேறு. தமிழ்நாட்டு நாடகத்தை தான் அங்கே கலைக்கிறார்கள். தமிழ் நாடகம் கலைக்கப்பட வேண்டும். தமிழ் நாடகம் கலைக்கின்ற பொழுதுதான் அது தமிழ்நாட்டை கடந்து இருக்கின்ற தமிழரையும் அணைக்கும். நாங்கள் உங்களை படிப்பது போல நீங்களும் எங்களை படிக்க வேண்டும். நாங்களும் உங்களை அறிவது போல நீங்களும் எங்களை அறிய வேண்டும். இந்த ஒரு இணைப்பிலே தான் தமிழர் நாங்கள் கைகோக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு எனது பேச்சுக்கு நான் வருகின்றேன். எனது உரையினை 5 தலைப்புகளின் கீழ் நிகழ்த்த இருக்கின்றேன். ஒன்று, இலங்கை பற்றிய அறிமுகம். அது முக்கியம். இலங்கை நாடகம் அறிய வேண்டுமானால் இலங்கை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, இலங்கையிலே இருக்கின்ற மரபு வழி நாடகங்கள், ட்ரெடிஷனல் தியேட்டர், அதை பற்றி அறிய வேண்டும். இரண்டாவதாக அதை பற்றி நான் பேசுவேன். மூன்றாவதாக, இலங்கை தமிழரிடையே ஒரு நவீன அரங்கு இருக்கின்றது, அதனுடைய சமகால செயல்முறைகள் இருக்கின்றன, அதை பற்றி நான் பேசுவேன். மூன்றாவதாக, தமிழ்நாட்டில் இல்லாத வகையில் இங்கே நாடகமும் அரங்கியலும் ஒரு பாட நெறியாக இருக்கின்றது. 6ஆம் வகுப்பிலிருந்து 13ஆம் வகுப்பு வரைக்கும் இங்கே தமிழ் நாடகமும் அரங்கியலும் ஒரு பாட நெறியாக இருக்கின்றது. அது வந்த வரலாற்றையும் அதனுடைய சாதக பாதகங்களையும் நான் பேசுவேன். அதிர்ஷ்டவசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ அதை ஆரம்பித்து நடத்துகின்ற வரையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய நன்மையும் தெரியும், தீமையும் தெரியும், பலமும் தெரியும், பலகீனமும் தெரியும். இறுதியாக என்னுடைய செயல்முறைகள் என்ன இங்கே என்பதை கூறி என்னுடைய உரையினை நான் முடிப்பேன். முதலாவதாக, இலங்கை அறிமுகத்துக்கு வருவோம். அந்த முதலாவது படம், 2வது படங்களை போடுங்க. இலங்கையின் இயற்கை அமைப்பை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நன்றாக பாருங்கள். இலங்கை இந்தியாவுக்கு அருகிலே இருக்கின்றது, ஒரு சிறு புள்ளியாக இருக்கின்றது. இது முக்கியமான விஷயம். ஏனென்று சொன்னால், இந்தியாவினுடைய அந்த பெரும் கண்டத்தினுடைய தாக்கம் எங்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. அது தாக்கப்பட்டிருக்கின்றோம். அங்கிருந்துதான் நாங்களும் வந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் சூழவர கடலால் சூழப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த தொடர்புகள் குறைவாகவும் இருக்கும். இதுதான் தாய் சேய். தாயிலிருந்து பிரிந்து விட்ட சேயை கீழே காணுவீர்கள். இது மாத்திரமல்ல, இந்த இலங்கையை சுற்றி காலந்தோறும் அந்நியர்கள் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். ஐரோப்பியர்கள் வந்திருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய தாக்கம் எங்களுக்கு இருந்திருக்கின்றது. தூர கிழக்கிலே இருந்து கம்போடியா, சயாம் போன்ற நாட்டு தாக்கங்கள் வந்திருக்கின்றன. இதெல்லாம் சேர்ந்துதான் இங்கே ஒரு இனக்குழுமம் உருவாகி இருக்கின்றது. இங்கு வாழ்ந்த புராதன இனக்குழுமம் பழைய கற்கால பண்பாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் பேசிய மொழியை முண்டா மொழி என்று கூறுகிறார்கள். அந்த தற்காலத்தோடு கூட பின்னால் இருந்த திராவிடரும் இந்தியாவின் பல பாகங்களில் இருந்து வந்தவர்களும் இணைகின்ற பொழுதுதான் இங்கு 2 மொழிகள், 2 இனங்கள் உருவாகின்றன. அப்படி பார்த்தால் இங்கு வாழுகின்ற தமிழரும் சிங்களவரும் ஒரு மூலத்தின் வருகை தேடி போனால் ஒரு மூலத்திலே இணைவோம் என்பதை நாங்கள்
புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வந்து தமிழர்கள் வாழுகின்ற இடம்தான் நான் அடுத்த படத்திலே காணப்படுவது. அந்த சிவப்தே கோடை பாருங்கள். இந்த முதலாவது படத்தை பாருங்கள். இந்த முதலாவது படத்திலே இந்த பெரிய இலங்கை இருக்கின்றது. நீங்கள் வடக்கு பக்கத்திலே பார்த்தால் யாழ்ப்பாணம் இருக்கின்றது. அப்படியே கிழக்கு பக்கத்திலே பார்த்தால் பச்சை நிறத்திலே பட்டிகளோ இருக்கின்றது. இடையிலே கிழக்கு கரை ஓரமாக பார்த்தால் திருக்கமல்லி திருவோணமலை இருக்கின்றது. அதுக்கு பேரை பார்த்தால் ஒரு சாக்லேட் நிறத்திலே முல்லைத்தீவு இருக்கின்றது. அதுக்கு மேலே போனால் கிளிநொச்சி இருக்கின்றது. கீழே வவுனியா இருக்கின்றது. கீழே மன்னார் இருக்கின்றது. இந்த இடங்கள் தான் தமிழர் வாழுகின்ற பாரம்பரிய இடங்களாக கருதப்பட்ட இடங்கள். இந்த இடத்திலே அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், பாரம்பரியமாக வாழ்ந்திருக்கிறார்கள், பாரம்பரிய பண்பாட்டோடு இருந்திருக்கிறார்கள். இதே போல இந்த பச்சையிலே கண்டியன் கொண்டு இடம் இருக்கின்றது பாருங்கள். கண்டி, மாத்தளை, நுரலியா, கேகால, குருநாக அந்த ஏரியாக்களிலே மலையக தமிழர் என்கின்ற ஒரு இனத்தினரும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே தமிழுடைய பாரம்பரிய இடங்களாக வடக்கும் கிழக்கும் வடமேற்கும் அமைய அவர்கள் 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த இடங்களாக மத்திய மாகாணம் அமைகின்றது. இந்த பின்னணியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்திலே தான் இங்கு வாழ்கின்ற இனம், பேரினம், பெரிய தொகை சிங்கள மக்கள். அதனுடைய அவர்களுக்கு கிட்டத்தட்ட அந்த புள்ளி விவரங்கள் ஞாபகம் பெறவில்லை. 80% இருந்தால் நாங்கள் ஒரு 20 தமிழாக்கள் 15-20% இருப்போம். இஸ்லாமியர்கள் இன்னொரு 10% இருப்பார்கள். இதுதான் எங்களுடைய ரேஷியோ, எங்களுடைய இன தன்மை. இதை புரிந்து கொண்டால்தான் நாங்கள் இந்த இலங்கை நாடகத்தை புரிந்து கொள்ள முடியும். பல்லினத்தன்மை வாய்ந்த ஒரு நாட்டிலே நாங்கள் வாழுகின்றோம். இந்த பல்லினத்தன்மை கொண்ட நாட்டிலே தான் நாங்கள் வாழ கொண்டிருக்கிறோம். இந்த பல்லினத்தன்மை இருக்கின்ற காரணத்தினால் பெரும்பான்மை இனமான இந்த பச்சையை பாருங்கள். பச்சையிலே இருக்கின்ற சிங்கள இனத்துக்கும் இந்த சிவப்பு பக்கத்திலே இருக்கின்ற தமிழினத்துக்கும் இடையிலே வாழ்கின்ற இஸ்லாமிய இனத்துக்கும் இடையிலே பண்பாட்டு ஊடாட்டங்கள் எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. பண்பாட்டு ஊடாட்டத்திலிருந்து இனக்குழுமத்தை ஒருபோதும் பிரிக்க முடியாது. உடையிலே, சாப்பாட்டிலே, விழாக்களிலே, கொடுப்பனவுகளிலே எல்லாம் பண்பாட்டு ஊடாட்டங்கள் இருக்கும். இந்த வகையிலே சிங்கள அரங்கிற்கும் தமிழ் அரங்கிற்கும் இடையிலே ஒரு பெரிய உறவு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உறவு சுவாரஸ்யமான உறவு. நான் இதை பற்றி ஆராய்ந்திருக்கிறேன். மரபுவழி காலத்திலே, புராதன காலத்திலே தமிழர்களிடம் இருந்துதான் சிங்கள மக்கள் தங்களுடைய அரங்கை பெற்றிருக்கிறார்கள். எங்களிடம் ஒரு செழுமையான மரபு வழி அரங்கு இருந்தது, கூத்து மரபு இருந்தது. இந்த கூத்து மரபை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு தங்களுக்கான ஒரு கூத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்போது நாங்கள் கொடுத்தோம். 1970க்கு பிறகு, 1970க்கு பிறகு அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். அதுக்கான பல காரணங்கள் இருந்தன. அவர்களுடைய கலைஞர்கள் பிறநாட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள், ட்ரைனிங் எடுத்து வந்தார்கள், தங்களுக்கான ஒரு பாரம்பரியம் தேடினார்கள். தேட வேண்டிய அவசியம். அப்படி தேடுகின்ற பொழுது அவர்கள் தங்கள் மரபில் தங்களுக்கான ஒரு பண்பாட்டை உருவாக்கினார்கள். அந்நேரம் தான் அவர்கள் உலக நாடகங்களுக்கு அறிமுகமானார்கள். அவர்களுடைய நாடகங்கள் 70களிலே மிகச் சிறப்பான நாடகங்களாக இருந்தன. இந்த நேரத்திலே நாங்கள் பெற வேண்டியவர்களாக இருந்தோம். அங்கிருந்து பெற்றுக்கொண்டோம். இந்த பெற்றதும் கொடுத்ததுமான ஒரு உரையாடல், ஒரு கொண்ட கொடுப்பு உறவினை இன்று வரை நிலவுகிறது என்பது அனைவரும் அறிந்த விஷயம். இங்குள்ளோருக்கு அது பற்றி நிறைய தெரியும். அப்ப இந்த நேரத்திலே தான் இலங்கை தமிழ் மக்களுக்கு பெரிய ஒரு சவால் வருகின்றது. இந்த பெரும்பான்மை இனமான சிங்கள மக்களின் அல்லது சிங்கள இனத்தின் பிடிக்குள் அகப்படாமல் எங்களுக்கென்று ஒரு பண்பாட்டை, எங்களுக்கென்று ஒரு நாடக மரபை, எங்களுக்கென்று இலக்கியத்தை, எங்களுக்கென்று இருப்பை தக்க வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதே நேரம் நிமிர்ந்து பார்த்தால்
இந்திய தமிழகம் எங்கள் மீது செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறது. இந்திய தமிழக செல்வாக்கில் இருந்து விடுபட வேண்டிய சூழலும் எங்களுக்கு ஏற்படுகின்றது. இந்த பக்கம் கடல், அந்த பக்கம் மலை என்று சொல்லலாம். இரண்டுக்கும் இடையில் தனக்கான தனித்துவத்தை தேடுகின்ற ஒரு ஒரு இக்கட்டான நிலைக்கு இலங்கை தமிழர்கள் தள்ளப்பட்டார்கள். இதே நேரத்தில் அலை அலையாக ஐரோப்பிய ஐரோப்பிய தாக்கங்களில் உள்வாங்குகின்றார்கள். உள்வாங்கி அந்த அலையில் அடிபட்டு விடாமல் நமக்கான மரபொன்றை உருவாக்க வேண்டும் என்றும் பாடுபடுகிறார்கள். இந்த மூன்றில் இருந்தும் தப்பி எமக்கான பண்பாடு, எமக்கான நாடகம், எமக்கான சினிமா, எமக்கான இலக்கியம் செய்ய வேண்டிய வரலாற்று கடமை இங்குள்ள தமிழர்களுக்கு வருகின்றது. இங்கேதான் தமிழ் நாடகத்தினுடைய ஆரம்பம் உருவாகின்றது. இது என்னுடைய பார்வை. இதுதான் சரியென்று இல்லை, வேறு பார்வைகளும் உண்டு என்பதையும் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது என்னுடைய முதலாவது பகுதி, அதாவது இலங்கை பற்றிய ஒரு அறிமுகம். இனி நாம் இலங்கை தமிழ் மரபுவழி அரங்குக்கு செல்வோம். இலங்கை தமிழ் மரபுவழி அரங்கு என்று கூடுகின்ற பொழுது நான் அப்போது அந்த இலங்கை படத்தை போட்டு காட்டினேன். வடக்கு, வன்னி, மன்னார், சிலாபம், கிழக்கு, மலையகம் என்று அது பல்வேறு பகுதியாக பிரிந்து கிடப்பதை காணுகின்றோம். என்ன சுவை என்று சொன்னால், எல்லா இடமும் கூத்துக்கள் உண்டு. கூத்துக்கள் வெவ்வேறு விதமாக இருக்கும், பிரதேச பண்பு சார்ந்ததாக இருக்கும். கூத்து இருக்கிறது. இது எங்களுக்கு இருக்கின்ற ஒரு வலிமை. ஒருமை வலிமை அல்ல, எப்போதும் பன்மைதான் வலிமை. இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் என்று ஒருமையை பேசினார்களோ அன்று இந்து மதத்தின் வலிமை அழிந்து விடுகிறது. பன்மையாக இருக்கின்ற பொழுதுதான் இந்து மதம் வலிமையுடையதாகும். பல்வேறு பாணிகள் இருக்கின்றன. ஈழத்து கூத்து மரபிலும் பல்வேறு கூத்து மரபுகள் இருக்கின்றன. இந்த கூத்து மரபை பிரதானமான கூத்துக்களாக சிலவற்றை குறிப்பிடலாம். வடமோடி கூத்து, தென்மோடி கூத்து, காத்தவராயன், முல்லை மோடி, மலையக மோடி என்று பல மோடி கூத்துக்கள் இருக்கின்றன. ரொம்ப ரிச், ரொம்ப செழுமையான மரபு இந்த மரபு என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுவேன். ஈழத்தமிழ் கூத்துக்கும் தமிழக கூத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கிருந்துதான் இங்க எல்லாம் வருகின்ற சூழல் இருந்தது. இங்கு வந்த பிறகு அந்த கூத்துக்கள் இதன் மயமாகிவிட்டன. அசிமிலேஷன் என்பவர்களை தன்மயமாக்குதல். அந்த கூத்து மரபை தம்பயமாக்கி தமக்கென்ற ஒரு கூத்து மரபை ஒவ்வொரு பிரதேசங்களும் உருவாக்கி கொண்டன என்றுதான் நாங்கள் காணலாம். இங்கே வந்து தமிழ்நாட்டு தெருக்கூத்து நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு 1-2 மாதம் அவர்களோட அலைந்திருக்கின்றேன். பேராசிரியர் அரசு என்னோட கூட வந்திருக்கின்றார். அவர் தான் எனக்கு ஸ்டான்லியையும் பழனி கூத்தனையும், இப்போது தமிழ்துறை தலைவராக இருக்கின்றார், அவரையும் கூட அனுப்பி இந்த கூத்துக்களை பார்த்து அவரும் கூட வந்த முழு கூத்துக்களையும் பார்த்திருக்கின்றோம். அந்த கூத்துக்களோடு சேர்ந்து ஊர் ஊராக அலைந்திருக்கின்றோம். கோயில்களிலே அந்த விழாக்களிலே 18 நாட்கள் அவர்கள் கூத்து போட்ட போது 5-6 நாட்கள் நாங்கள் அடுத்து வந்த பசு, அந்த மாடுபிடி சண்டை, சுபத்திரை கல்யாணம், திரௌபதி கல்யாணம் எல்லாம் பார்த்திருக்கோம். ரொம்பவும் அர்ப்பணிப்பான ஒரு கூட்ட குழாத்தை நான் அங்கு கண்டேன். ரொம்ப அற்புதமான நடிகர்கள், என்ன அசைவுகள், உடலிலே கண்ணிலே எல்லாம் மிகவும் சாதாரண மக்கள். அந்த ஸ்கில் எப்படி வருகின்றது? நாக்கை கடித்துக் கொண்டு அவர்கள் பார்க்கின்ற பொழுது, துச்சாதனம் பார்க்கின்ற பொழுது, துயோதனம் கட்டி போட்டு இருக்கிற பொழுது வருகின்ற அந்த மெய் சிலிப்பு எங்கேயோ கொண்டு விட்டது. ஆனால் அங்கெல்லாம் கூத்து 3 விதமாக இருக்கின்றது. ஒன்று சடங்கரங்கு, சடங்காக செய்யப்படுகின்றது. சடங்கின் நீட்சியாகத்தான் கூத்து இருக்கின்றது. சடங்கு முடித்து அதை கூத்தாக மாற்றுவார்கள். அது ஒன்று. பொழுதுபோக்காகவும் வந்துவிட்டது, தொழில் முறையாக வந்துவிட்டது. அங்கே ப்ரொஃபஷன், காசுதார தொழில். விரிவாக சொன்னார் நாசர் அவர்கள்.
ஒரு கம்ப்யூட்டர் இல்லாமலே ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் அங்கே இருக்கின்றது சொன்னேன். நிகழ்த்து முறையிலும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதுக்கும் இதுக்கும் இடையில் கிறுக்கி, ஆட்டம், அடவு என்று சிலது இருக்கின்றது. ஈழத்திலே அந்த கூத்து சடங்கரங்க அல்ல, அது மறந்து கொள்ள வேண்டும். சடங்கரங்கே அல்ல, அது ரிச்சுவல் அங்கே இல்லை. அது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு அரங்கு. தொழில் முறை அங்கே இல்லை. காசுக்காக இங்கே யாரும் கூத்தாடுவதில்லை. அண்ணாவியாருக்கு பழக்கின்றவருக்கு மாத்திரம்தான் காசு கொடுப்பார். ஒரு பிளஷர், சந்தோஷம், மக்களை இணைக்கின்ற, மக்களை ஒன்றிணைக்கின்ற, சமூக பேதங்களை கலந்து இணைகின்ற அந்த தன்மை ஒன்று இந்த கூத்திலே இருக்கின்றது. சைக்காலஜிக்கல் ரிலீஃப், ஒரு உள்ள சிகிச்சையாகவும் அது பயன்படுகின்றது. நிகழ்ச்சி முறையிலும் வேறுபாடு இருக்கின்றது. இங்கு ஒரு சமூக அரங்காக இருக்கின்றது, சோசியல் தியேட்டர். ஆனால் தமிழக கூத்துக்கும் இந்த கூத்துக்கும் இடையில் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். உதாரணமாக இனி போடலாம், இந்த வட்டக்கலரியை போட்டு காட்டுங்க. மட்டக்களப்பை தான் உதாரணமாக இருக்கின்றேன். பல்வேறு கூத்து மரபுகள் இங்கே இருக்கின்றன, பலவேறு சொல்லலாம். நேர சுருக்கம் கருதி நான் மட்டக்களப்பு கூத்துக்களை தான் அடிப்படையாக இங்கே உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்கின்றேன். இந்த வட்டக்கலரி ஒன்று வருகின்றதை போட்டு காட்டுங்கள். இங்கே கூத்து வட்டக்கலரியிலே ஆடப்படும். வட்டமாக போடப்பட்ட ஒரு மேடை வட்டக்கலரி என்று அது நாங்கள் கூறுகின்றோம். இந்த வட்டக்கலரி தூண் நாட்டப்பட்டு மூன்றாவது வாங்க. ரைட். இந்த இடதுபுறமாக பாருங்க, வலதுபுறமாக பாருங்க, ஒரு கலரி இருக்கின்றது. மேலே குடை போல கட்டப்பட்டு தூண் நாட்டப்பட்டு உள்ளுக்கு மேடை உயர்த்தப்பட்டு வளைத்திருந்து ஆட்கள் பார்ப்பார்கள். இதுதான் வட்டக்கலரி. நடுவிலே மத்தளம் வாசிப்பவரும் பாட்டு பாடுபவர்கள் நிற்பார்கள், ஈடுபடிப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களை சுத்தி 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 இந்த வளைத்திருக்கின்ற மக்களை பார்த்தபடியே குத்தே ஆடிக்கொண்டிருப்பார்கள். விடிய விடிய ஆடுவார்கள். கதைகள் எல்லாம் புராண இதிகாச கதைகள், முக்கியமாக மகாபாரத கதைகள் வடமொழிக்கு. உள்ளூர் கதைகள்னா மகாபாரத கதைகள் அல்லாத கதைகள் தென்மொழியிலே. ஆட்டம் வித்தியாசம், பாட்டு வித்தியாசம். வடமொழியிலே ஒரு தாளக்கட்டை கேளுங்க. ராஜா வருவார். இதுக்கெல்லாம் தாளக்கட்டுகள், ஆட்டக்கோலங்கள் இருக்கு. 48 வகையான ஆட்டக்கோலங்கள் இதில் இருக்கணும், அசடுகள் இருக்கின்றன. ராணிக்கு ஒரு தாளம் வரும். நாதர் தில்லா நாதோம் தரிதாம் ஜெய்யநாதர் தில்லா நாதோம் தரிதை. இதுதான் ராணிக்கு. இதே போல குதிரை வருகிறது என்று சொன்னால் தக்க ஜொம்மு தக்க திம்மி தாம் 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 தைய தக்க ஜொம்மு தக்க திம்மி தை. தென்மொழி ஆட்டங்கள் இன்னும் அழகானது. துளாதுக்கு தனிங்கன திமிதக்கு தாத்தை எத்தாதோம், துளாதுக்கு தனிங்கன திமிதக்கு தாத்தை எத்தாதோம் தைய தாதளாங்கு தனிங்கன. வடமொழியில் அளவு சொல்லுகிறேன் கேளுங்கள். தக்க 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 திக்கு 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 தக்க 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 திக்கு 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 தலாங்கு திக் தக்க தக்க தத்திங்கின தோம் தக்க தத்திங்கின தோம் தக்க தத்திங்கின தக்க தாம் தாம் தக்க தோம் தரி கிட தக்க தீம் தாரதில்லானா தோம் தரி தத்தோம் தோம் தரி தக்க தத்திங்கின தோம் தத்தோம் தோம் தரி தக்க தத்திங்கின தோம் தெய்யா திமி தக்க தொங்க தத்திங்கின தோம் தலாங்கு திக் தக் தக்க தத்திங்கின தோம் தக்க தத்திங்கின தோம் தக்க தத்திங்கின தக்க ராஜர் போற்றும் ராஜன் மகா ராஜன் வந்தான். ஆடிக்கொண்டு பாட வேண்டும். இந்த தாளக்கட்டுகளை பார்த்தால் பரதநாட்டிய ஜதிகள் போல இருக்கு. ஒரு முக்கியமான அம்சம். இந்த ஜதிகளை நான் தமிழ் தெருக்கூத்திலே காணவில்லை. இங்கே அந்த அடிப்படை தாளக்கட்டுகள் பேணப்படுகின்றன. பாடல்களும் கர்நாடக இசை போல, கர்நாடக தெலுங்கு இசை சொல்லவில்லை, தமிழ் இசை போல இருக்கின்றன. மன்னார் கூத்துக்களை ஆராய்ந்த ஒரு விரிவிரியாளர் அவர்கள் தவநாதன் அவற்றை பல ராகங்களுக்கு இடையிலே கொண்டு இன்னும் ராகம் இன்னும் ராகம் என்று சொல்லி இருக்கின்றார். நாங்கள் இங்கு மட்டக்களப்பு கூத்துக்களை ராகங்களை அடையாளம் கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் இந்த அழகான கதையையும் அழகான ஆட்டமுறைகளையும் அழகான பாடமுறைகளையும் கொண்ட இந்த கூத்து நாட்டார்களேயா
நாட்டுக்கூத்தா என்ற வினா வருகின்றது. அல்ல, இட்ஸ் எ கிளாசிக்கல் தியேட்டர். இது தமிழருடைய செந்நெறி அரங்கு. செந்நெறி அரங்கு என்று சமஸ்கிருதத்தில் போகாவிட்டாலும் கூட செமி கிளாசிக்கல் தியேட்டர் என்றாலும் நாம் சொல்லலாம். ஏனென்றால் நாட்டார் பாடல் தன்மையில் இருந்து நாட்டுப்புற தன்மையில் இருந்து மிக மாறிவிட்ட ஒரு வடிவமாக இந்த கூத்து இருக்கின்றது. இது முக்கியமான அம்சமாக எனக்கு தெரிகின்றது. இது காலந்தோறும் மாறி வந்திருக்கின்றது. இந்த வலது பக்கம் இருக்க உடைகளை பாருங்கள். இதுதான் 18ஆம் நூற்றாண்டு இந்த உடை. 20ஆம் நூற்றாண்டிலே இடது பக்கம் இருக்கின்ற சினிமா பாணி உடை வர தொடங்கிவிட்டது. சினிமா எங்களை தாக்கி விட்டது. சினிமாவின் வருகையினால் எங்களுடைய கூத்து உடைகள் எல்லாம் மாறிவிட்டன. ஆனால் எங்களுடைய சலங்கையும் மாறவில்லை. கடைசி வரைக்கும் சலங்கை மாறவில்லை. அடியோடு அடுத்ததுக்கு போங்க. நெக்ஸ்ட், இது அண்மையிலே வந்த கூத்து படம். அந்த கூத்து படத்தை பாருங்கள். 18ஆம் நூற்றாண்டு கூத்து போது இந்த கூத்துக்கள் இல்லை. இது அந்த பிடித்திருக்கிற வில்லும் அம்பும் தான் பழைய முறை. இங்கே மாறிவிட்டது. என்ன நடக்கின்றது என்று சொன்னால், மாறவில்லை மாறவில்லை என்று கூறிக்கொண்டே மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு கலையாக இருக்கிறது. எங்க என்னோடு எல்லோரும் சண்டை பிடிப்பார்கள். என்னுடைய மாணவர்கள் எல்லாம் மிக கோபம் என்னோட கூட. நான் கூத்தை கெடுக்கிறேன் மாற்றுகிறேன் என்று. மாறுதல் தவிர்க்க முடியாத ஒன்று. மாறுகின்ற உலகத்திலே இருந்து கொண்டு மாறக்கூடாது என்று சொன்னால் அதை விட சிரிப்பான விஷயம் இருக்குமா? எல்லாம் மாறிக்கொண்டு வருகின்றது என்பதையும் நாங்கள் கணக்கில் எடுக்க வேண்டும். இந்த கீழே தலையை கையை காட்டிக் கொண்டிருக்கின்றவர் தான் ஒரு அண்ணாவியார். அவருடைய பெயர் நாகமணி போடி. தென்மோடி கூத்துக்களிலே விண்ணாதி விண்ணன். இறந்து விட்டார். அவர் இறந்து இப்போ 100 வருடங்கள் ஆகிவிட்டு, அவருக்கு 100 வயது ஆகிவிட்டு இறந்து விட்டார். கண்ணங்குடா என்ற கிராமத்தை சேர்ந்தவர். அவரிடம் தான் நான், ஒரு பெரிய கலைஞன், அழகாக ஆடுவார், கூத்தாகவே வாழ்ந்தவர். அவரிடம் தான் நான் தென்மொழி கூத்துக்களை பயின்றேன். இவரிடம் போய் பயிலும் என்று என்னை அனுப்பியவர் பேராசிரியர் கைலாசபதி அவர்கள். நான் PhD பண்ண போன போது கைலாசபதி கேட்டார், நீர் கூத்தாடுகிறீர், அழகாக ஆடுகிறீர், எல்லாம் சொல்லுகிறார்கள், உமக்கு முறையான கூத்து தெரியுமா என்று கேட்டார். நான் தெரியும், சிறு வயதிலிருந்தே பார்த்து வளர்ந்த நான். முறையான அன்னையிடம் பழகினீரா என்று கேட்டார். நான் என்ன பழகவில்லையே, நான் கூத்தாட விடவில்லை, ஆனால் முழு உடம்புக்குள்ளே இருக்கின்றது. முதல் பழகும் போய் நல்ல அண்ணாவியாரிடம் பழகும் என்று சொன்னார். 2 அண்ணாவிமார் 3 அண்ணாவிமார் கிடைத்தார்கள். ஒருத்தர் செல்லை அண்ணாவியார், ஆறுமுகம் அண்ணாவியார், நாமணிப்பூடி அண்ணாவியார். அதை விட எனது சொந்தக்காரர்கள் எல்லாம் அண்ணாவிமாரா இருந்தார்கள். அவர்களிடம் என் தந்தையார் அனுப்பவில்லை. அதுக்கு பிற காரணங்கள் இருக்கிறார். இவர்களிடம் சென்று நான் கூத்துக்களை பயின்றேன். அந்த அண்ணாவியாருக்கு நாங்கள் ஒரு சிலை வைத்திருக்கின்றோம். எங்கும் அண்ணாவியாருக்கு சிலை வைக்கப்படவில்லை. எங்கு? இலங்கையிலே மட்டக்களப்பிலே ஒரு அண்ணாவியார் சிலை உருவத்தை இருக்கிறார். அரங்க ஆய்வு கூடம் நான் நிறுவி இருக்கின்றேன். அதிலே இவருடைய சிலை இருக்கின்றது. இந்த சிலையை பொது மக்கள் மட்டத்தில் கொண்டு செல்வதற்காக நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இப்படி பார்க்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய கூத்து பாரம்பரியம் இருப்பது தெரிய வருகிறது. இந்த பாரம்பரியம் மட்டக்களப்பு மாத்திரம் உரியதல்ல. யாழ்ப்பாணத்திலே இது இருக்கின்றது, முல்லைத்தீவில் கோவலங்கூத்தாக இருக்கின்றது, காத்தவராயன் கூத்தாக இருக்கின்றது, சில மன்னாரிலே மிக சிறப்பாக அந்த வாசாப்பு நாடகங்கள் இருக்கின்றன, சிலாபத்திலே ஒரு காலத்தில் இருந்திருக்கின்றது. இந்த செழுமையான கூத்தும் மரபின் பெரும் வாரிசுகள் நாங்கள் என்பதை மிக பெருமையோடு நாங்கள் உரத்தி சொல்லுகின்றோம். எங்கள் உடம்பிலே இருக்கின்ற அந்த நாடக துடிப்பும் இரத்தமும் இந்த மரபிலிருந்து நாங்கள் பெற்றவைதான். இந்த காலகட்டத்திலே தான் எங்களுக்கு முற்பட்ட காலத்திலே சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடக வருகை வருகின்றது. அவருடைய பெரிய மகான், ஒரு இரவிலே பல நாடகங்கள் எழுதியவர். அவர் யமனுக்கு வந்தால் கலையும் என்றுவார்கள். அவருடைய பல நாடகங்கள் இங்கே போடப்பட்டன. கூத்தில் போடப்பட்ட நாடகங்கள் எல்லாம் கூட தெருக்கூத்து நாடகங்கள் தான். தெருக்கூத்து நாடகங்கள் பலதை இங்கே போட்டார்கள். இங்கேயும் கூத்துக்களை எழுதி கொண்டார்கள். அதாவது தமிழ் கூத்து ஈழக்கூத்தாக மாறிய கதை தான் அந்த கதை. அதே போல
சங்கரதாஸ் சுவாமியினுடைய நாடகங்களை இங்கே போடுகின்ற இசை நாடக மரபு ஒன்று வந்தது. ஸ்பெஷல் தியேட்டர் என்று சொல்வார்கள். அங்கே கூறுவது போல ஸ்பெஷல், ஏன் ஸ்பெஷல் என்றால் ஒரு நாடகம் போட வேண்டுமானால் எல்லாரும் திருமணமாயிருப்பார்கள், கூப்பிட்டு அன்னைக்கே அதை போட்டு உடனே இறங்கி விடுவார்கள். ஸ்பெஷல் தியேட்டர். இதனை பின்னாளில் வளர்த்தெடுத்த முக்கியத்தர் ஒருவர் தான் நான் அதிலே படத்திலே காடுகின்ற B.V. வைரமுத்து அவர்கள். வைரமுத்து மேடையிலே வந்து நின்றால் நீங்கள் பார்க்க முடியாது. ஹரிச்சந்திரன் அது மேடை முழுவதும் வைரமுத்து தான். இந்த வைரமுத்துவை தமிழ் சமூகம் வழியாலே கண்டுகொள்ளாத போது பல காரணங்களால் அவரை வெளியே எடுத்துக்கொண்டு வந்து தமிழருக்கும் உலகத்துக்கும் அறிமுகம் பண்ணியவர் பேராசிரியர் வித்யானந்தன் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. வைரமுத்துவை நான் முதலாக என்னுடைய 18வது 19வது வயதிலே பேராதனை பல்கலைக்கழகத்திலே சந்திக்கிறேன். அவருடைய பக்தநந்தனார் நாடகம் நடக்கின்றது. அவர்தான் நந்தனாருக்கு வந்தார். என்ன குரல், வெங்கல குரல், அநாசமான குரல். அவர் நடிப்பது முகத்தால் மாத்திரமில்லை, குரலால் நடிப்பார். குரல் பேசும். அத்தகைய குரலால் நடித்த அந்த பெரிய மனிதன். ஆனால் இலங்கை எல்லா இடமும் எங்களுடைய அந்த இசை நாடக மரபு வேறு ஒன்றவில்லை. யாழ்ப்பாணத்தில் மாத்திரம்தான் வேறு ஒன்று. அதனுடைய அடுத்த ஆட்களாக தைரியநாதனை சொல்லுவேன். தைரியநாதனுடைய மகன் இப்போது தொடர்த்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மகள் சஜானந்தி என்னுடைய ராவணசேனனுடைய கதாநாயகி. அவள் அப்படி அந்த மரபில் இருந்து வந்தவள். அந்த மரபு அவர்களுக்கு கூட வளர்கின்றது. அதே மாதிரி இந்த மரபை நம்முடைய கலாமணி அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது கொஞ்சம் பெரிய மரபாக எழும்பவில்லை. கூத்து மரபு தான் எல்லா இடமும் இருக்கின்ற மரபாக இருக்கின்றது. இந்த கூத்தை எடுத்து தன்னுடைய நாடகங்களையும் இணைத்து செய்தவர் தான் முதலாவது காணப்படுகின்ற பேராசிரியர் சரச்சந்திரா அவர்கள். சரச்சந்திரா அவர்கள் பாலி ஸ்காலர், சிங்கள ஸ்காலர், பாலி பேராசிரியர், சிங்கள பேராசிரியர். அவர் லண்டன் சென்று தன்னுடைய PhD முடித்து இங்கு வந்த பிறகு அவர் யதார்த்த ஐரோப்பிய நாடகங்கள் போட்டுக் கொண்டிருந்த பொழுதுதான் அவர் கண்டார், இதுவல்ல எங்களது வேர்கள், எங்களது வேர் என்று சொல்லி அவர் உலகம் முழுவதும் சென்று ஜப்பானிய சீன இந்திய நாடகங்களை படித்து மட்டக்களப்பும் வந்து அந்த கூத்தாட்டங்களை படித்து மன்னார் கூத்து மரபுகளையும் இணைத்து ஒரு நாடகம் போட்டார். அந்த நாடகத்துக்கு பேர் தான் மனமி சிங்கபாகு. 2 நாடகங்கள். சிங்கள மக்கள் தங்களுடைய நாடக மரபை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொல்லி 1956 ஒரு விமர்சனம் எழுதுகிறார். இதுதான் எங்களுடைய மரபு என்று. இப்படி சிங்கள மக்கள் தங்களுக்காக நாடக மரபை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்களது மரபு என்ன என்ற ஒரு வினா எங்களுடைய பல்கலைக்கழக மேதைகளுக்கு வந்தது. ஒரு பல்கலைக்கழக மேதை தங்களுடைய மரபாக எங்கள் மரபை எடுத்துக்கொள்ள நாங்கள் அங்கே நிற்கின்றோம். இப்போதுதான் பேராசிரியர் கணபதி பிள்ளை வித்யானந்தனை வளர்த்தெடுக்கின்றார். அவருக்கு நாட்டார் இலக்கியங்கள் பால், நாட்டு கூத்துக்கள் பால் ஆர்வத்தை ஏற்படுத்துகின்றார். வித்யானந்தன் ஒரு ஆளுமையாக உருவாகின்றார். அவர் சரச்சந்திராவுடைய நாடகங்களால் கவரப்படுகின்றார். சரச்சந்திராவும் வித்யானந்தனும் நல்ல நண்பர்கள். இவர்கள் இந்த தமிழ் கலையை வளர்ப்ப, தமிழ் சிங்கள கலையை வளர்ப்பதற்கு மிகவும் பாடுபட்டவர். அப்போதுதான் வித்யானந்தன் கூத்துக்களை கூட ஆரம்பிக்கிறார். 1960ஆம் ஆண்டு காலம். அப்போதுதான் பல்கலைக்கழகத்தை நான் சேர்கிறேன். என்னை காண வந்து வித்யானந்தன் அங்கே என்னை இனங்காணுகின்றார். அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பு கிடைக்கின்றது. நான் ஒரு விஷயத்தை சொன்னால் தமிழ் மக்கள், தமிழ் கூறும் உலகம் ஆச்சரியப்படும். பேராசிரியர் வித்யானந்தனுக்கு உறுதுணையாக அங்கே 2 பேர் இருந்தார்கள். ஒருத்தர் பேராசிரியர் சிவத்தம்பி, இன்னொருத்தர் பேராசிரியர் கைலாசபதி. முதல் நாடகம் கர்ணன் போர். அதை பற்றி நிறைய சொல்ல வேண்டும், தனியாக பேசலாம், அப்பொழுது பேசுறதுக்கு இடமில்லை. இந்த 3 பேருடைய இணைப்பிலே தான்
நாடகங்கள் எழுதப்பட்டது. அந்த நாடகங்களை சுருக்குகின்ற பொறுப்பு, ராவணசனை எழுதுகின்ற பொறுப்பு எல்லாம் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதிலே தான் நான் ராவணேசனாக நடிக்கின்றேன். முதலாவது நாடகம் கர்ணம்பூர். அதுக்கு டைரக்டர் நெறியாளர் வித்யானந்தன், உதவி நெறியாளர்கள் கைலாசபதியும் சிவத்தம்பி. யாருக்கு தெரியும்? ஏன் பல்கலைக்கழகத்துக்குள்ளே கூத்து வருகின்றது, நாட்டார் கலை வருகின்றது. எப்ப? 1960ஆம் ஆண்டு. 60ஆம் ஆண்டுகளிலே இலங்கை பல்கலைக்கழகத்திலே எங்களுடைய பேராசிரியர்கள் கூத்தையும் நாட்டார் கலைகளையும் உள்ளெடுத்து இதுதான் மக்கள் கலை, இதுதான் எங்கள் கலை என்று கூறுகின்ற பொழுது தமிழ்நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருந்தது? மூன்னா வரதராஜன் போன்றவர்கள், தீப மீனாட்சி சுந்தரம் போன்றவர்கள் கூத்தா, நாட்டார் கலையா, அதுக்கு பல்கலைக்கழகத்தில் இடமில்லை என்று சொன்ன காலம் அந்த காலம். அந்த காலத்திலே தான் பல்கலைக்கழகத்துக்குள்ளே கூத்து வருகின்றது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த பின்னணியிலே தான் நான் இங்கே நாடகக்காரனாக முன்வருகின்றேன். இப்போது என்ன நடக்கின்றது சொன்னால், கூத்து இன்னொரு லெவலுக்கு போகின்றது. அது படைச்சட்ட மேடையிலே புத்தாக்கம் பெற்று மேலுக்கு வருகின்றது. இது என்னுடைய இரண்டாவது தலைப்பின் அசைவு. மூன்றாவதுக்கு வரும். மூன்றாவது நான் இப்ப வரப்போவது நவீன அரங்குக்கு வருகின்றேன். இப்ப நவீன அரங்கு எங்களுக்கு எப்போது வருகின்றது? ஆங்கிலேயர் வருகையோடு வருகின்றது. ஆங்கிலேயர் 1798ஆம் ஆண்டில் இங்கு வருகின்றார்கள். அவர்கள் புதிய வாழ்வை கொண்டு வருகின்றார்கள், புதிய பொருளாதார அமைப்பை கொண்டு வருகிறார்கள். காலனித்துவ சிந்தனைகள் எங்களிடம் வருகின்றன. எங்களை ஒரு வெள்ளைத்தோல் போத்த கருப்பு மனிதர்களாக உருவாக்குகின்ற கல்வி திட்டங்கள் எல்லாம் இங்கே அமல்நடத்தப்படுகின்றன. ஆகவே காலனித்துவ பண்போடு நாங்கள் சிந்திக்கின்ற காலம் உருவாகின்றது. இந்நேரத்திலே தான் கலையர் சொர்ணலிங்கம் இதோ வருகின்றார். இந்த நாடகம் நான் மனோகரா நாடகம் என்று நம்புகின்றேன். கலையர் சொர்ணலிங்கம் அந்த கதாநாயகன் இப்போ கலையர் சொர்ணலிங்கம், பக்கத்தில் இருக்க சரவணமுத்து. பொம்பளை அல்ல, ஆண், பெண் வேஷம் போட்டு நடிக்கின்றார். கலையர் சொர்ணலிங்கம் தான் படச்சட்ட மேடையிலே பம்மல் சம்பந்த முதலியாரின் நாடகங்கள் முழுவதையும் இங்கே போடுகிறார். இப்ப எங்களுக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் வந்தது போல பம்மல் சம்பந்த முதலியார் வருகின்றார். அந்த மரபு இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்றது. படச்சட்ட மேடையிலே ராஜாராணி கதை போடுகின்ற மரபு இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே தான் எங்களுக்கு பேராசிரியர் கணபதி பிள்ளை வருகின்றார். கணவி பிள்ளை அவருடைய படம் முன்னால் போட்டு காட்டினீர்கள். பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர், கலை பீடாதிபதி, டீன் ஆஃப் த ஃபேக்கல்டியாகவும் இருந்தவர். லண்டனிலே மொழியியல் படித்தவர், மிகவும் முன்னாதி முன்னங்கலைஞர். அவர் தமிழ் பேச்சு மொழியை ஆராய்ந்தவர். தென்னாசியாவிலே கல்வெட்டை வாசிப்பதில் மிகச் சிறந்த மனிதர்கள் ஒருவர். அவர் தமிழில் நாடகங்கள் எழுதுகிறார், தமிழ் பேச்சு வழக்கில் நாடகங்கள் எழுதுகிறார். அதுதான் முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டிலே இந்த நாடகங்கள் எல்லாம், சமஸ்கிருத நாடகங்களும் தமிழ்நாட்டு நாடகங்களும் பெரிய பாத்திரங்கள் எல்லாம் செந்தமிழிலும், வேலைக்கார பாத்திரங்கள் எல்லாம் கொச்சை தமிழிலும் பேசுகின்ற காலத்தில், கொடுந்தமிழிலும் பேசுகின்ற காலத்தில், கொடுந்தமிழில் பேச்சு தமிழில் முழுக்க முழுக்க மக்கள் உணர்வை, மக்கள் பிரச்சனையை நாடகமாக்கியவர் பேராசிரியர் கணபதி பிள்ளை. எனவே நாம் நவீன நாடகம் அவரோடு ஆரம்பிக்கின்றது என்று கூறுகிறோம். யதார்த்த நாடகங்கள் அவருடைய நாடகங்கள். யாழ்ப்பாணத்தை அப்படியே வெளியாக கொண்டு வந்தார். யாழ்ப்பாண சமூகம் அவருடைய நாடகங்களுடைய தெரியும். அங்குள்ள சாதி பிரச்சனை, உள் முரண்பாடுகள், சமூக முரண்பாடுகள், ஆங்கில கல்வி வந்ததன் காரணத்தினால் பெரிய மேல்நிலைக்கு வந்த பிரபுக்கள், அப்புக்காத்திரன்னு சொன்னா அட்வொகேட்ஸ். எங்களோட பாலிடிக்ஸ் எல்லாம் அட்வொகேட்ஸ், அரசியல் தான். அட்வொகேட் தான் முன்னுக்கு நிற்பார்கள். எப்போது இன்று வரை வாதத்திறமை உள்ளவர்கள் எல்லாம் முன்னுக்கு நிற்பார். இப்படியான நாடு அவர் எப்போதுமே அந்த அப்படியான நாட்களை நக்கல் எடுத்து பகுடி பண்ணித்தான் எழுதுவார். தலைப்பா கட்டி கொண்டுதான் எல்லா இடத்தையும் பெரிய பெரிய பிரபுக்கள் எல்லாம். அப்ப ஒரு நாடகத்துல வரும், தலைப்பா கட்டாதவன் தமிழனே என்று ஒரு பகுதி அடிப்பார். இப்படி கிண்டலான ஒரு நாடக மரபை உருவாக்கியவர் பேராசிரியர் கணபதி பிள்ளை. இது 1940க்கும் 70க்கும் இடையில் நடைபெற்ற நவீன நாடக போக்கு.
1970களிலே இன்னொரு மாற்றம் வருகிறது. பேராசிரியர் கணைப்பிள்ளை நாடகத்தில் இருந்து, யதார்த்த நாடகத்தில் இருந்து மாறுபட்ட ஒரு நாடக மரபு எங்களுக்கு வர தொடங்குகிறது. இது எங்கே வருகிறது சொன்னால் கொழும்பிலே உருவாகும். கொழும்பிலே அப்போது தமிழ் இளைஞர்கள் இந்த பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு போகின்றார்கள். ஜெர்மன் கதை இன்ஸ்டிடியூட்டிலே ட்ரைனிங் எடுக்கிறார்கள். சிங்கள நாடகங்களை பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த கலையரசு பாணியிலே கணைப்பிள்ளையின் படச்சற்று பாணியிலே போடுகின்ற நாடகங்களை விட வேறு நாடகங்கள் போட வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. பிரஷ்ட் அறிமுகமாகின்றார். இங்கே பெட்டர் பிரஷ்னுடைய அந்த பாணி அவர்களுக்கு பிடிக்கின்றது. இப்படி அந்நேரம்தான் சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த ஸ்டைலைஸ்ட் என்கின்ற இந்த மோடியுற்ற நாடகங்களை உருவாக்குகின்ற ஒரு மரபு உருவாகிறது. இந்த மோடியுற்ற நாடக மரபு, ஸ்டைலைஸ்ட் நாடக மரபு எடுத்து, பிரஷ்னுடைய நாடக மரபு எடுத்து விழிப்பு என்ற நாடகத்தை உருவாக்குகின்றார் நாவண்ணா சுந்தர்லிங்கம். படத்திலே அவர் இருக்கின்றார், இறந்து விட்டார் இப்போது. அவர் எங்களுக்கு மிகவும் மூத்தவர். அவருடன் நான் ட்ரைனிங் எடுத்திருக்கின்றேன், அவரோடு சேர்ந்து நடித்திருக்கின்றேன், அவருடைய நாடகங்களையும் நடித்திருக்கின்றேன். அவர் இந்த அப்செட் பிளே கூட இங்கே செய்திருக்கின்றார். பிரஷ்டை விழிப்பாக்கினார். அப்செட் பிளே, அதாவது அபத்த நாடகத்தை அபசுரம் என்ற நாடகமாக செய்தார். ஆனால் இது பிரஷ்ட் மாதிரி தெரிய மாட்டார், இது எனஸ்கோ மாதிரி தெரிய மாட்டார், அது தமிழ் நாடகமாக தெரியும். அதுதான் அவர்கள் செய்த வேலை. அதாவது அந்நியத்தை தமிழாக்கினார்கள். இந்த காலகட்டத்திலே தான் சுவைரமீட், கலைச்செல்வன், லடிஸ் வீரமணி, இந்த படங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றது. சுவைரமீட், லடிஸ் வீரமணி, கலைச்செல்வன் போன்றவர்கள் நல்ல நாடகங்களை போட தொடங்குகிறார். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். அந்த மூலையிலே இருப்பவர் இளைய பத்மநாதன். அவரை பற்றி நான் பிறகு சொல்லுவேன். முக்கியமான ஒரு ஆள். கூத்தை என்னோட திசையை கொண்டு போனவர். யாழ்ப்பாணத்துக்கு காத்தாங்கூத்து மரபை எடுத்து மக்கள் பிரச்சனையை, சாதி போராட்டத்தை மையமாக்கினவர். மாவட்டபுர கந்தசாமி கோயில் யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய கோயில். அதுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்கள் போகிறதுக்கு இடமில்லை. ஆனால் கந்தன் கருணை என்கின்ற நாடகம் என்ன கூறுகிறது சொன்னால், கந்தன் வந்து வேலை கொடுக்கின்றான் வெளியே இருந்து தாழ்த்தப்பட்ட மக்களிடம், கதவை உடைத்துக் கொண்டு கோயிலுக்குள் போங்கள் என்று சொல்லி இந்த நாடகத்தை ஊர்தோறும் போட்டு பெரிய எதிர்ப்பெல்லாம் வாங்கின. இந்த நாடகத்தை தாசிசியஸ் போட்ட போது நவீன நாடகமாக அதிலே கந்தனுக்கு நடிக்க சொல்லி கேட்டார்கள். இப்போதும் அந்த பாடல்களும் ஆடல்களும் ஞாபகம் வருகின்றன. நான் கந்தனாக நடித்தேன், தாசிசியஸ் பழக்கினார். பாலேந்திரா அவர் அந்நேரம் ஒரு சின்ன பிடியனாக எங்களோட பக்தராக நடித்தார். இளைய பக்தனுக்கு பெரிய பங்கு கொண்டிருக்கின்றது. இந்த மரபை நவீனமாக்கி இன்னொரு கட்டத்துக்கு வளர்த்தது. இந்தியாவிலேயே அதை கணக்கவர் செய்திருக்கின்றார். இந்த காலத்திலே இந்த 80களுக்கு பிறகு பெரிய ஒரு பிரச்சனை இங்கே வருகின்றது. இனப்பிரச்சனை வந்த பொழுது தமிழ் மக்களுக்கு வாழ்வதற்கு தெற்கிலும் கொழும்பிலும் மேலிடங்களிலும் இடம் இருப்பதாக தெரியவில்லை. வீட்டுக்கு ஓடி வருவது போல எல்லாரும் வடக்குக்கும் கிழக்குக்கும் ஓடி வந்தார்கள். அப்போதுதான் தமிழர் தாயகம் என்கின்ற எண்ணமே உருவாகியது. இருப்பதற்குரிய இடமங்கள் கொண்டு வேணும் என்ற எண்ணம் உருவாகியது. 80ஆம் ஆண்டுகளிலே அப்போது நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றேன். இனப்பிரச்சனை மையம் கொண்டது. யாழை மையமாக கொண்டு, யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு, தமிழர் பிரச்சனைகளை மையமாக கொண்டு, தமிழை எதிர்கொண்ட பல்வேறு பிரச்சனைகளை மையமாக கொண்டு நாடகங்கள் உருவாக தொடங்கின. இந்த நாடகங்களிலே முக்கியஸ்தராக நான் நாடகம் போட்டேன், தமிழின் நாடகம் போட்டார், செம்பரநாதன் நாடகம் போட்டார், அங்குள்ள பலர், பாலசிங்கம் நாடகம் போட்டார், இப்படி பலர் நாடகம் போட்டார்கள். இதுல முக்கியமாக நான் ஒரு ஆளை மறந்து விட்டேன், தாசிசியஸ். தாசிசியஸ் முக்கியமான ஒருத்தர். சுந்தரலிங்கத்துக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடியவர் தாசிசியஸ். தாசிசியஸ் அந்த கந்தன் கருணை எங்களுக்கு பழக்கினவர். அவருடைய நெறியாளர்கள் நான் கந்தனாக இருந்திருக்கின்றேன். அவர் ஒரு அற்புதமான கலைஞர், ஒரு கிரியேட்டிவிட்டியின் மன்னன். அவர் இலங்கையில் இருந்திருந்தால் நாங்கள் இன்னொரு தடத்தில் சென்றிருக்கலாம். எனக்கு அவர் போனது வேறு துக்கம், ஒரு கோபம். அந்த கோபம் இன்னும் எனக்கு அவருக்கு விஜயவில்லை. என் மீதும் அவருக்கு கோபம் இருக்கலாம். ஆனால் அது புரிந்து உணர்வுடனான கோபம். அது
அவர் இப்போது லண்டனிலேயே செய்து கொண்டிருக்கிறார். புலம்பெயர் நாடுகளிலே அவருடைய வேலைகள் அதிகம். அவருடைய மரபு வித்தியாசம். மக்களிடம் நாடகம் படித்து, ஆங்கில நாடகம் படித்து, அதுக்குள்ளாக வந்து அப்படியே வந்து கிராமப்புறங்களை சென்று மன்னார் மரபை அறிந்து அதுக்குள்ளா நாடகம் போட்டது. புதிய வீடு, அவருடைய அந்த பொறுத்தது போதும் எல்லாம் மிகச்சிறமான நாடகங்கள். இப்படி அந்த நாடகங்கள் அங்கே நடக்கின்றன. பிறகு யாழ்ப்பாணத்துக்கும் வந்து விடுகின்றார். யாழ்ப்பாணத்திலே நடிகரங்க கல்லூரியோடு யாழ்ப்பாணத்தின் மையமாக நின்றவர் சண்முகல், குழந்தை சண்முகலிங்கம் அவர்கள். அவருடைய படம் அடுத்து வரும். குழந்தை சண்முகலிங்கம் கலையரே சொர்ணலிங்கம் நாடகத்திலே, நான் அப்போது சொன்ன கலையரே சொர்ணலிங்கம் நாடகத்திலே நடித்தவர். அந்த ட்ரைனிங் கொண்டாக வந்தவர். அதே அர்ஜுனனுக்கு நடித்தவர். தேரொட்டி மகன் ராமையா நாடகத்தை அவர் போட்ட போது அதிலே அர்ஜுனனுக்கு வந்தவர் தான் குழந்தை சண்முகலிங்கம். அப்போது அவருக்கு தெரிந்த நாடகம் எல்லாம் அந்த வசனம் பேசி நடக்கின்ற, படச்சட்ட மேடையில் நடக்கின்ற அந்த நாடகம் தான். ஆனால் அவர் ஒரு கல்வி டிப்ளோமா, நாடக டிப்ளோமா பண்ணுவதற்காக கொழும்பு வருகிறார். அவரோடு பல வருகிறார்கள். அவர்கள் இங்கு உள்ள சிங்கள நெறியாளர்களிடம், சரச்சந்திராவிடம், வித்யானந்திடம், தமஜாவுடையிடம், முதுகணபதியிடம், பெரும் பெரும் ஜாம்பாவங்களிடம் படிக்கிறார்கள். அந்த வேகத்தோடு போய் யாழ்ப்பாணத்திலே நாடரங்க கல்லூரியை ஆரம்பிக்கிறார் எங்களுடைய குழந்தை சண்முகலிங்கம் அவர்கள். நாடரங்க கல்லூரிக்கு முழு பயிற்சி கொடுப்பவராக வருகிறார் தாசிசீஸ் அவர்கள். அந்நேரம்தான் அங்கே நான் சங்காரம் நாடகம் போடுகிறேன். அதுக்கு முந்தையே ஒரு சாதிகத்துக்கு போராட்ட நாடகம் வந்தது. அங்குதான் சங்காரம் நாடகம் போடுகின்றேன். சங்காரம் மணிக்குலத்தின் விடுதலையை கூறுகின்ற நாடகம். ஒரு வகையில் அதனை அப்போது பகுதி பண்ணினார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேனிபெஸ்டோ என்றும் சிலர் பகுதி பண்ணினார்கள். புராதன காலத்திலிருந்து இன்றை வரை மக்கள் போராட்டத்தை கூடுகின்ற ஒரு பெரிய வேலை அந்த சங்காரம் என்கின்ற நாடகம். குழந்தைகள் முக்கியமாக ஒரு பெரிய ஆளும். இந்நேரம் தான் யாழ்ப்பாணத்தையே நாங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருந்தது. அதிர்ஷ்டவசமாக அந்த காலத்திலே அந்த மக்களோடும் அந்த பிரச்சனையோடும் அந்த துன்பத்தோடும் தீரத்தோடும் குண்டடி மத்தியில் பங்கருக்குள்ளே எலிகளுக்கு தப்பி குண்டுகளுக்கு தப்பி வாழுகின்ற ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைத்தது. அந்த அனுபவம் உலகத்தில் எங்கு போனாலும் கிடைக்காது. தப்பி விட்டோம், போயிருந்தால் போயிருக்க வேண்டியதுதான். அதுக்குள்ளும் நாடகம் போட்டோம். லைட் இல்லை, பகலுக்குதான் நாடகம் போட வேண்டும். எப்படி போடுவது? லைட் நம்பி கொண்டிருந்தவர்கள் என்ன எப்படி போடுவது? மைக் இல்லை. லைட் இல்லாமல், மைக் இல்லாமல் மக்களுக்கு நாடகம் போக வேண்டி இருந்தது. அப்போதுதான் எங்களுக்கு உலக நாடகக்காரங்களை படிக்க துவங்கினாங்க. பிரெட் அறிமுகமான, அட்டோட் அறிமுகமான, அகஸ்டோ போல் அறிமுகமான, ஷெக்னர் அறிமுகமான, பீட்டர் புரூக் அறிமுகமான, பிரெட் என்னும் அறிமுகமான, எங்கெங்கே எல்லாம் அடக்குமுறைக்கு எதிரான நாடகங்கள் வந்ததோ அந்த நாடகங்களை எல்லாம் படிக்க துவங்கினார்கள். அவர்கள் வழிகாட்டினார்கள். நடிப்பு முறைகளை பெற்றுக் கொண்டார்கள். ஐரோப்பிய நாடுகளிலே பிரச்சனைகள் வந்த போது பிரச்சனையை சொல்வதற்கு ஸ்டானிஸ்லாவுஸ்கினுடைய நடிப்பு முறையிலிருந்து வேறு நடிப்பு முறையை தேடினார். மேற்கோள் நடிப்பு முறை காணாது என்று சொல்லி இன்னொரு நடிப்பு முறையை தேடினார் கொட்டோஸ்கி நடிப்பு முறை போதாது என்று சொல்லி ஆற்றுவாட் இன்னொரு உள் பிரச்சனைகளை கொண்டு வர இன்னொரு நடிப்பு முறையை தேடினார்கள். புதிய நடிப்புகளை தேடினார்கள். எங்கே கண்டார்கள்? கீழத்தேயத்திலே தான் கண்டார்கள். கீழத்தேய நடிப்பு முறைக்கு வந்தார்கள். கீழத்தேய சடங்குகள், கீழத்தேய நாட்டங்கள், இங்குள்ள கதகளி, இங்குள்ள பரதநாட்டியம், இங்குள்ள சடங்குகள், இங்குள்ள பேயாட்டங்கள், இங்குள்ள திருக்கூத்து, இவற்றில் நடிப்பு முறைகளை கண்டுபிடித்து அவர்கள் தம்பயப்படுத்தி அவர்கள் வேறு திசைக்கு போனார்கள். நாங்கள் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு எங்களுடைய மண்ணிலே கால் ஊன்றி புது நாடகங்களை உருவாக்க துவங்கினோம். பிறகு சிவத்தம்பி சொல்லுவார், சிங்கள நாடகங்கள் அப்போது கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தன. காரணம், அங்கே தியேட்டர் இருந்தது, லைட் இருந்தது, ஆக்டிங் இருந்தது, காஸ்டியூம் இருந்தது, பார்க்கறதுக்கு வசதியான குழு அறைகள் இருந்தன. அசங்காமல் நாடகம் பார்க்கலாம். இங்கே அப்படி ஒன்றும் இல்லை. வேர்க்க இருக்க வேணும். உடலையும் குரலையும் முகத்தையும் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் ஆக்களை கவர வேண்டும். நடிகனுக்குரிய 3 பிரதான சாமான்கள் உடல், குரல், மனம். இந்த 3ஐயும் வைத்துக் கொண்டுதான் கவர வேண்டி இருந்தது. அதோடு ஆடல் பாடல்.
இப்படித்தான் கமந்தோம். ஆனால் எங்களுடைய நாடகங்கள் மக்கள் பிரச்சனையை பேசின, மக்களுடைய துன்ப துயரங்களை பற்றி பேசின. தமிழங்கள் நாடகங்கள்னா அற்புதமான நாடகங்கள். மனுஷ வந்த மேனியர் அவருடைய அதிக நாடகங்கள் எல்லாம் பிராஸ்டியன் ஸ்டைல். ஆனா பிராஸ்டை தமிழ் மையப்படுத்திய நாடகங்கள். இப்படியான நாடகங்கள் உருவாக தொடங்கின. அப்போ நீங்க ஒரு முக்கியமான நாள், என்னை விட 10 வயது மூத்தவர், அண்ணன் தான் கூப்பிடுவேன். நான் அண்ணன் சண்ணன் தான் கூப்பிடுவேன். அவர் எனக்கு இன்னொரு துணையாக அங்கே இருந்த அவருடைய வலிமைகள் எனக்கு யாழ்ப்பாணத்திலே வேறொன்று உதவின. இதற்கு பின்னால் இந்த நாடகம் வன்னிக்கு இடம்பெறுகின்றது. வன்னியை நோக்கி நாடகம் செல்லுகின்றது. ஏனென்றால் பிரச்சனைகளுக்கான ஒரு களமாக, போராட்ட களமாக வன்னி மாறிய பொழுது வன்னியிலே ஒரு நாடகம் மரபு உருவாகியது. அதை நாங்கள் போர்க்கால நாடக மரபு என்று அழைக்கின்றோம். அங்கே தெருவழி அரங்கு, ஊர்வல அரங்கு, இன்விசிபிலிட்டியை மறைந்து நிற்கும் அரங்கு. பிரச்சனையை சொல்ல வேண்டும், ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் சொல்ல வேண்டும். அகஸ்டபோலனுடைய இன்விசிபிள் தியேட்டர் மெத்தட், ஃபோரம் தியேட்டர். அங்கே போவது, எல்லாரையும் கூப்பிடுவது, கதைப்பது, நாடகத்தை போடுவது, பிரச்சனை வந்துடனே சரி இந்த ஆளாக நீங்கள் தான் நீங்க என்ன செய்வீர்கள் என்று மக்களை ஈர்க்கின்ற அந்த ஃபோரம் தியேட்டர் மரபெல்லாம் இருக்கின்றது. இந்த மரபின் ஒரு ஆளாகத்தான் மேற்கிளம்புகின்றார் சிதம்பரநாதன். சமோலிங்கத்துக்கு பிறகு வருகின்ற பெரிய நாடக ஆளுமை சிதம்பரநாதன். அடுத்த படத்திலேயே அவங்க படம் எல்லாம் இருக்கின்றது. சிதம்பரநாதன் கிரயோவேசியா என்கின்ற அந்த குரூப்போடு போய் யூஜினோ பாபராவோடு சேர்ந்து உலக நாடகங்கள் பற்றி அறிந்து இங்கு குமுந்தி போனார். உணர்வுகளை ஒளியில கொண்டு வருகின்ற நாடகம். ஆட் அவருடைய ஆதர்சம். கீழ்ச்சிட்டு கத்தல், சத்தம் போடுதல், ஏன்னா அவ்வளவு கிடக்குது. உடம்புக்குள்ள அடக்குமுறை கிடக்குது. வெளியால கொண்டு வரும். பெண் அடக்குமுறை, சாதி அடக்குமுறை, இன அடக்குமுறை எல்லாம் கிடக்குது. எப்படி வெளியால கொண்டு வாரதுக்கான நடிப்பு முறைகளை அவர் கண்டுபிடிக்கிறார். எங்கே தேடுகிறார்? அவர் ரிச்சுவல்ஸ், சடங்குகளை தேடுகிறார். சடங்கு எங்கே இருக்கின்றது? மட்டக்களப்பிலே உறைந்து போய் கிடக்கின்றது. மட்டக்களப்புக்கு வருகின்றார். மட்டக்களப்பு சடங்குகளை ஆராய்கின்றார். அவருடைய PhD கூட அதுதான். சடங்கை அடிப்படையாக கொண்டு நாடகம். இதுக்கு அடுத்தது நாடகங்கள் தான் அவருடைய நாடகம். இந்த காலகட்டத்திலே தான் இன்னொருத்தர் அங்கே வேலை செய்கின்றார். அவருடைய பேர் பாலேந்திரா. பாலேந்திரா அங்கே நாடகமாக வருகின்றார். சண்முகலிங்கம் இந்த கீழே மைக்கோடு இருப்பதுதான் சண்முகலிங்கம். அந்த வலது பக்கத்தின் ஓரத்திலே கையை காட்டிக்கொண்டு இருப்பதுதான் சிதம்பரம். அப்படியான ஒரு நாடக காலம். நடுவிலே கையோடு இருப்பவர்தான் பாலேந்திரா. பாலேந்திராவுடைய நாடகம் மிக முக்கியமானது. அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. மொழிபெயர்ப்பு நாடகங்களை தமிழுக்கு, ஈழத்தமிழருக்கு அறிமுகம் பண்ணுகின்றார் பாலேந்திரா. உதாரணமாக இந்த மொழிபெயர்ப்பு நாடகங்களை, சமஸ்கிருத நாடகங்களை படிக்க வேண்டும், அறிய வேண்டும் என்று சொன்ன முதல் மனுஷன் விபுலானந்த அடிகள். ராஜேந்திரன் சொன்ன மாதிரி பண்டிதமணி கதிரை செட்டியாருடைய மண்ணியல் சிறுதை என்கின்ற மிருச்ச கடிகத்துக்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்கின்றார். விபுலானந்தர் வாசித்து பாருங்கள். சமஸ்கிருத நாடகத்தில் இருக்கின்ற அந்த செழுமை அவர் கொண்டு வருகின்றார். அவருக்கு சமஸ்கிருத நாடகம் அவசியம் படிக்க வேண்டும். சமஸ்கிருத மொழி வேண்டாம் எங்களுக்கு. நாங்கள் அந்த நாடக ஸ்ட்ரக்சரை படித்துக் கொள்ளும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், சரியோ புரியோ தெரியாது. மிருச்சகடிக நாடகம் தான் பிரச்சிக்குடைய தூண்டுதலாக இருந்தது என்று நான் இங்கே வாசித்திருக்கேன். இவர்கள் இந்த காலகட்டத்திலே தான் பாலேந்திரா இங்கே பாரத சர்க்காரை அறிமுகம் பண்ணுகின்றார். மோகன் ராகேஷ் அறிமுகம் பண்ணுகின்றார். கிரீஷ் கர்நாட்டை அறிமுகம் பண்ணுகின்றார். இந்திராபாத் சாதி அறிமுகம் பண்ணுகின்றார். பாசுகாரங்க மோகன் ராகேஷ் குறையும், கிரீஷ் கர்நாட்டினுடைய நாகமண்டலம், இந்திராபாத் சாதியின் துக்குளைக்கெல்லாம் இங்கே அவர் போடுகின்றார். இதை விட டெனிஷ் வில்லியம், பெட்டர் பிரஷ், காசியா லோகா போன்ற பெரும் பெரும் உலக நாடக ஆசிரியர்களை எல்லாம் இங்கே மொழிபெயர்த்து போடுகின்றார். பாலேந்திராவுக்கு உதவியாக இருந்தவர் நித்யானந்தன், நிர்மலா நித்யானந்தன். அவருடைய படம் இங்கே நான் போடவில்லை. அந்த மொழிபெயர்ப்பில் அவருக்கு மிகுந்த பங்கு உண்டு. தமிழிலே ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு நாடகங்கள் வருகின்றன. பாலேந்திராவை தமிழகம் மறக்காது. உலக நாடகத்தை தமிழ் மக்கள் மத்தியிலே
இங்கே அறிமுகம் பண்ணவர் பாலேந்திரா மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை அன்று வைத்தார்கள். நமது மரபில் இருந்து அவர் எங்கேயோ போய் விடுகின்றார், நமது மரபோடு வரவில்லை என்று குற்றச்சாட்டு. பாலேந்திரா சொன்னார், இந்த நாடகத்தை பார்த்து நமது மரபை வளப்படுத்திக் கொள்வோம். பாலேந்திரா ஆரம்பித்த அவைக்காற்று கலைக்கழகத்திலே நானும் உறுப்பினர், சித்ரா உறுப்பினர், சித்ரலேகா உறுப்பினர். அவருடைய இரண்டாவது ஆற்றுகையிலே என்னுடைய அதிமான நாடகம் போட்டோம். எனக்கு மறுக்கும் பின்னால் இந்த பிரச்சனை நான் மரபு ரீதியாக நாங்கள் நவீனம் காணும், அவர் இல்லை, அது மொழிபெயர்ப்பு நாடகங்கள் இருக்கட்டும். இந்த முரண்பாடு காரணமாக நான் அவைக்காற்று கழகத்திலிருந்து சற்று ஒதுங்க வேண்டி வந்தது. இப்போதும் நாங்கள் நெருங்கிய நண்பர்கள். அண்மையில் கூட எங்களுடைய அரங்க ஆய்வு கூடத்துக்கு அழைத்து அவரை கொண்டு ஒரு நாடகம் இங்கே போடுவித்தோம். அடுத்தவர் பாலசுகுமார். பாலசுகுமார் இந்த மூலையிலே இருக்கிற கண்ணாடியும் போட்டுக்கொண்டு அந்த திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்தில் பாலசுகுமார் இங்கே இந்திய நாடகங்களை அறிமுகப்படுத்துகின்றார். அது முக்கியமா ஒரு அம்சம். பாலசுகுமார் எப்படி அறிமுகப்படுத்துகின்றார்? ராமானுஜனுடைய செம்ப விளக்காளி, கரஞ்சுளி ஆறுமுகத்தினுடைய கரிஞ்சுளி, அம்பையினுடைய ஆற்றை கடத்தல், இப்படி அவர் இந்திய நாடகங்களை இங்கே தன்னுடைய பாணியிலே தன்மையப்படுத்தி போட்டு ஒரு முக்கிய ஆளாக வருகின்றார். என்னுடைய ராவணேசன் நாடகத்திலே அவர்தான் எடுத்துரைஞர். அழகான குரலும் அற்புதமான உடல் அசைவும் கொண்ட ஒரு மாபெரும் நடிகன் பாலசுகுமார். இந்த காலகட்டத்திலே தான் நானும் அதுக்குள் வருகின்றேன். இன்னொரு பிறப்பு வருகின்றது. என்ன பிறப்பு என்று சொன்னால், கூத்தை நாங்கள் வளர்த்தெடுக்கின்ற முறை. அதுக்கு முதல் நான் ஒன்று சொல்ல வேண்டும். கூத்தை நாங்கள் வளர்த்தெடுக்கின்ற முறை, அதை நான் பிறகு சொல்ல வேண்டும். அதுக்கு முந்தைய ஒன்று சொல்ல வேணும். இந்த சண்முகலிங்கம், சிலம்பரநாதன், பாலேந்திரா போன்ற ஆளுக்கூடாக என்ன நடக்கிறது? பாடசாலை அரங்கம் உருவாக்குறது, ஸ்கூல் தியேட்டர். முக்கியமான விஷயம். பள்ளிக்கூடத்திலேயே நாடகம் போடுறேன்னு சொன்னால் சும்மா பிரைஸ் கீவிங், பரிசளிப்பு விழா நாடகம் போடுவார். இப்போது அப்படி அல்ல. நாடகத்தை நாடகமாக போகின்ற மரபு ஒன்று யாழ்ப்பாணத்தில் வருகின்றது. பல லீடிங் ஸ்கூல், பல முன்னணி பாடசாலைகள் அதில் பங்கு கொண்டன. சண்முகலிங்கம், நான், ஜெய்சங்கர், பாலேந்திரா, பிரான்சிஜனம், சிலம்பரநாதன் போன்றவர்கள் பள்ளிக்கூட நாடகங்களில் அதிகமாக வேலை செய்யும். ஸ்கூல் தியேட்டர், லீடிங் ஸ்கூல்ஸ் எல்லாம் அதிலே வந்தன. இதன் அடுத்த கட்டமாகத்தான் இந்த நவீன நாடகம் இப்படி வருகின்ற பொழுது சுந்தரலிங்கத்துக்கு கூடாக வந்து, தாசியத்துக்கு கூடாக வந்து, சண்முகலிங்கத்துக்கு கூடாக வந்து, சிதம்பரநாதனுக்கு கூடாக வந்து, அப்படியே குமார் பாலேந்திரா நவீன நாடகம் வருகின்ற பொழுதுதான் கூத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நாடகம் உருவாக்க வேண்டும், நவீனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. அப்போதுதான் கூத்தின் புத்தாக்கம் உருவாகின்றது. இந்த புத்தாக்கத்தின் அல்லது முழு உருவாக்கத்தின் முன்னோடி பேராசிரியர் வித்யானந்தன். அவர்கள் கனவை கற்றுக்கொண்டோம். அவர்களுடைய பலமும் பலகீனமும் அறிந்து கொண்டோம். அந்த பலகீனங்களில் நாங்கள் பலத்தை உருவாக்க பார்த்தோம். கூத்தின் முழு உருவாக்கம் வருகின்றது. அதிலே முக்கியமாக இளையபத்மநாதன் தான் முன்னோடி. அவர்தான் அந்த கண்ணங்கருணையை முழு உருவாக்கியது. அதற்கு பின்னால் எனது பங்களிப்பு வருகின்றது. நான் கூத்திலே பல்வேறு விஷயங்களை செய்கின்றேன். அதை நான் பின்னர் கூறலாம். சுகுமார் என்னோடு இணைந்து கொள்கின்றார். இந்த கூத்தை நாங்கள் புத்தாக்கம் செய்வதிலே நிறைய இணைந்து கொள்கின்றார். இந்த கூத்தை 800 ரூபாய்க்கு வளர்த்தெடுத்தவர் தான் ஜெய்சங்கர் அவர்கள். அவர் ராவணேசனில் ராவணன். என்னிடம் 18 மாதங்கள் கூத்து பயின்றது. அவருடைய அந்த கால்களுக்கு கூத்து ஆட வைத்த என்ன ஒரு பெருமையை நான் பெற்றுக்கொண்டேன். அப்படியான ஒரு கூத்துக்காரன் அவர் ராவணேசனுக்கு போட்டோம். அது ஒரு முக்கியமான விஷயம். ராவணேசனுக்கு சுகுமாரை போடுவதா ஜெய்சங்கரை போடுவதா என்ற ஒரு ஈடாட்டம் எனக்கு வந்து விட்டது. 2 பேருமே ஈக்குவலி குட். சுகுமார் நன்றாக பாடுவார், ஜெய்சங்கர் நன்றாக ஆடுவார். ஜெய்சங்கருக்கு பாடல் கொஞ்சம் பெறும், சுகுமாருக்கு ஆடல் கொஞ்சம் பெறும். அப்ப 2 பேரையும் பார்த்த பிறகு நான் கடைசியாக ஜெய்சங்கருடைய தோற்றம் ராவணனுக்கு பொருத்தமாக இருந்தது. பிரதானமாக அந்த கண், உருண்ட கண், எல்லாரையும் மிரட்டும் கண். அந்த கண் நல்லொரு கண், எனக்கு பிடிச்சு கொண்டது, எனக்கு பிடித்த கண். அந்த கண் அவரிடம் இருந்தபடியால் நான் அவரை போட்டேன்.
சுகுமாருக்கு ஒரு மனத்தாங்கள் தான். சுகுமாரையும் போட்டு பார்த்துருந்துக்கலாம் இன்னொரு தினமா போய்விட்டார். அது இல்லை. இந்த 2 பேரும் எனக்கு இரட்டைக்கான துப்பாக்கிகள் மாதிரி நல்ல உதவியாக இருந்தார்கள். ஜெய்சங்கர் இன்னொரு வகையிலே கூத்து வளர்த்தலுக்கு வைக்கிறார். அவர் கூத்து மீளுருவாக்கம் என்ற புதிய கோட்பாட்டை வைத்து ஊர்கள் தோறும் சென்று அண்ணாவிமாரை கொண்டு கூத்துக்களை கூத்து பெருகளை புரட்சித்தானம் செய்து ஆக்கத்தை வைக்கிறார். இந்த வகையிலேயே கூத்து உருவாக்கத்தை எடுத்துக்கொண்டு சென்றவர் தான் ஜான்சன் ராஜ்குமார். ஜான்சன் ராஜ்குமார் பிரான்ஸ் இனத்தினுடைய மாணவன், அது கூடாக வந்தவர். ஃபாதர் மரியசேனியருடைய மாணவன். நன்றாக கூத்தறிந்த பாரம்பரியம் அது. நன்றாக ஆடுவார், பாடுவார். அவர் கூத்துக்களை அடிப்படையாக கொண்டு கூத்து புத்துருவாக்கம் செய்ய துவங்கினார். அப்படியானால் இந்த கூத்தின் புத்தாக்கம் 3 வகையில் செல்கின்றது. ராவணசன் போன்ற நாடகம் கொடுக்கிறாக ஒரு வகை, ஜெய்சங்கருடைய அந்த புத்துவாக்கம் ஒரு வகை, ஜான்சன் ராஜகுமாரோடைய எல்லாரையும் இணைத்து செய்கின்ற புத்தாக்கம் ஒரு வகை. இப்படியாக நவீன அரங்கு ஐரோப்பிய பாணியில் ஆரம்பித்ததாயினும் தமிழ் பண்பை உருவாங்கி ஒரு வகையாகவும் கூத்து பாரம்பரியத்தை முழுவாக்கும் முயற்சி இன்னொருவாகவும் இறுதி செய்யப்பட செல்ல ஆரம்பித்தன. இப்போது நான் 4வது விஷயத்துக்கு வருகிறேன். இது பாடநெறியாகிய வரலாறு. இது பாடநெறியாகிய வரலாறுக்கு வருகிறது. அடுத்தது பாடநெறியாகிய வரலாறை பார்க்க. பள்ளிக்கூடங்களிலே ஒரு பாடசாலை அரங்கு வந்து விட்டது. கூத்தை போடுகின்றவர்கள் வந்து விட்டார்கள். நல்ல கூத்து ஸ்காலர்ஸ் வந்து விட்டார்கள். இதை பாடநெறியாக்க வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பாடநெறியாக மாறுகிறது 1980களிலே. சிவத்தம்பி, வித்யானந்தன், குழந்தை சம்பவலிங்கம், சுந்தரலிங்கம் அங்கே நானும் இருக்கின்றேன். எல்லோருமாக இணைந்து பாடநெறியாக ஆக்கப்பட்டது. முக்கியமாக இதிலே சிவத்தம்பியின் பங்கு அளப்பெரியது, குழந்தை சமூகத்தின் பங்கு அளப்பெரியது. சிலத்திலே ஒப்புக்கொள்ளவில்லை. என்ன கூத்து நாடகத்தை என்ன பாடமாக்குவது என்று எதிர்த்தார். ஆனால் தன் வாதத்திறமையால் வென்றார் சிவத்தம்பி. அப்போது உபேந்திரா இருந்தவர் வித்யானந்தன் ஒரு கண் சிமெண்ட்லே அது படிப்பிக்கலாம். கேள்வி வந்தது ஸ்காலர்ஸ்ல, யார் படிப்பிப்பது, யார் இருக்கிறார்கள்? அதுக்கு வித்யானந்தன் சொன்ன பதில், படிச்சு படிச்சு படிப்பிப்பான். இதுதான் முக்கியம். இங்கே உள்ள எல்லா எல்லா விஷயங்களுக்கும் நாங்கள் படிச்சு படிச்சுதான் செய்தோம். யாரையும் நம்பி இருக்கவில்லை. சொந்த காலிலே தான் வளர்ந்தோம். நாங்கள் போராடி போராடி கண்டுபிடித்தோம் பல விஷயங்கள். இதிலும் அதுதான் நடந்தது. ஏஎல்லுக்கு பாடமாக போட்டோம். ஏஎல்னால் 13ஆம் வகுப்புக்கு பாடமாக போட்டோம். 1983ஆம் ஆண்டு 3 பேர் தான் எடுத்தார்கள். 2010ஆம் ஆண்டு இன்று 10,000 பேர் எடுக்கிறார்கள் பாடம். இலங்கை பூராவும் தமிழ் மாணவர்கள் 6ஆம் வகுப்பிலிருந்து 13ஆம் வகுப்பு வரை நாடகம் அரங்கிய பாடமாக இருக்கின்றது. அதுக்கான பாடம் நெறி இருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே, கிழக்கு பல்கலைக்கழகத்திலே, நிர்வாகத்திலே ஒரு பாட நெறியாக வந்து விட்டது நாடகம் அரங்கிய. இதன் உச்சம் விவேகானந்த கல்லூரி. அங்கே 4 வருட கோர்ஸ் பாடநெறியாக இருக்கின்றது. ஒவ்வொரு வருடம் 50 மாணவர்கள் வருகின்றார். மொத்தமாக ஒரு வருஷத்திலே 200 மாணவர்கள் இருப்பாக நாடகம் படிக்கும் மாணவர்கள். அவருக்கான பாடத்திட்டத்தை தயாரிக்கின்ற பொறுப்பை என்னிடமும் பேராசிரியர் சிவத்தம்பியிடம் தந்தார். நாங்கள் ஒரு நல்ல பாடத்திட்டம் தயாரித்து கொடுத்தோம். அந்த பாடத்திட்டத்தின்படி அது படிப்பிக்கப்பட்டது. அங்கே இசை கற்பிக்கப்படுகின்றது, நடனம் கற்பிக்கப்படுகிறது, ஓவியம் கற்பிக்கப்படுகிறது. இதுக்கெல்லாம் தனித்துறைகள் இருக்கின்றன, நாடகமும் இருக்கின்றது. இப்ப நாடகத்தோடு போய் சேருகின்ற பொழுது நாடகம் ஒரு வீழ்ச்சி அங்கே பெறுகின்றது. அங்கே 3ஆம் வருடத்திலே 40 மாணவர்கள் 40 நாடகம் போட வேண்டும். 4ஆம் வருடத்திலே 4 பெரு நாடகங்கள் போட வேண்டும். 44 நாடகங்கள் ஒரு வருஷத்துக்கு போட வேண்டும். 5 வருஷம் ஆகிவிட்டது. 240 மேற்பட்ட நாடகங்கள் போட்டு விட்டார். பாடத்திட்டம் எப்படி அமைந்திருக்கிறது? மரபு அங்கே அழுத்தப்படுகிறது, நவீனம் அங்கே சொல்லப்படுகின்றது. அதிலே பயிற்சி பெற்ற பலர் பெரும் நாடகக்காரர்களாக வந்திருக்கிறார்கள். நாங்கள் வெளியிலிருந்து பராக்கிரம எரியல்ல அழைத்திருந்தோம். அந்த படத்தை போட்டு காட்டலாம். அவருடைய மேற்பார்வையிலும் என்னுடைய உதவியுடன் நான் தான் அவருடைய டெக்னிக்கல் டைரக்டர், அவர் ஆர்டிஸ்டிக் டைரக்டர். மிருச்சகடிகம் நாடகத்தை மேடையிட்டோம். மிருச்சகடிக நாடகம் முக்கியமான ஒரு நாடகம். இதுதான் பராக்கிரம எரியல்லை. அவருடன் நான் சாப்பிடுகின்றேன். பக்கத்தில் இருக்கின்றார் ப்ரொஃபசர் பெந்தரை, அதுக்கு பக்கத்திலே இருப்பவர்
விமல்ராஜ். விமல்ராஜ் ஒரு முக்கியமான நாடக விரிவிரியாளர். எங்கள் நாடகங்களை நடித்தவர். ராவணசி நாடகத்தை கும்பகர்ணன் இப்போது இந்தியாவிலே படித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் இந்த நாடகங்களை உருவாக்குவதற்கு விவேகானந்த அலையக்க நிர்வாகத்திலே இந்த நாடக போட்டிகள் நடைபெறுவதற்கு முன்னுதாரணமாக இருந்தவர். எங்கள் படித்தவர். அவர் ஒரு முக்கியமான ஆள். இதன் விளைவாகத்தான் இங்கே நான் நேற்று சொன்னார்கள் எங்களுக்கு கலாமண்டலம் இல்லையே என்று சொல்லி. நான் சொல்லுவேன், விவேகானந்த அலையக்க நிர்வாகம் ஒரு கலாமண்டலம். அந்த பார்க்கலாம். சிவத்தம்பி அங்கே வருகின்றார், பாடத்திட்டங்கள் போட்டவர். பிதாமகர் இங்கே வருகின்ற மிருச்சவடயத்திலிருந்து காட்சிகளை காணலாம். இந்த காலகட்டத்திலே தான் நாங்கள் சிங்கள ஆக்களுடைய உதவிகளை பெறணும். நான் ரிட்டையர் பண்ணி வந்து விட்டேன். 2008ஆம் ஆண்டு அரங்காய்வுடன் முடியும். அப்போது கபில பலிகபத்தனா எங்களுக்கு அறிமுகம். அவர் வந்து இங்கு அவர் கொரியாவிலே கண்டெம்பரரி டான்ஸ் படித்து வந்தவர். அவரிடம் சில பயிற்சிகளை எங்கள் மாணவர்கள் விட்டார்கள். இந்த அடுத்த பயிற்சிகளை காட்டுவோமா? இந்த பயிற்சிகளை காணலாம் நீங்க. அடுத்ததுக்கு போவோம். இந்த நாடக பயிற்சிகளை காணலாம் நீங்க. உடம்பை எவ்வளவு வசைத்தெடுக்க வேண்டும் அவர் சொல்லுவா. உடம்ப வசை அவர் சொல்லுவா. சந்திரமுகி சந்திரமுகி அவர் பேர் சுவர்ணமுகி தான் சார். ராதாகிருஷ்ணா இந்த ஜனாதிபதிக்கு முன்னால ஆடி காட்டணும்னு கேட்டாராம். உடம்புல எலும்பு இருக்கான்னு கேட்டாராம். அந்த அளவுக்கு அவர் வளைவாள். அவர் சொல்லுவார் கபில பலிகபத்தனா, எலும்பில்லாத ஆக்கள் மாதிரி இருக்க நடிகன் சொல்லு. இங்க பாருங்க வளைக்கிற வளைப்பு வேலை. அவர்தான் கபில பலிகபத்தனா. அந்த 2வது படத்தில் இருப்பவர். அவரும் நானும் அங்கே சேர்ந்து அவர்களுக்கு பயிற்சிகள் கணக்கு அளிப்போம். அந்த பயிற்சிகள் எல்லாம் எங்களுக்கு நல்ல நாடகங்கள் போட உதவின. இது ஒரு முக்கியமானது. இது கபில பலிகபத்தனா யார் பாருங்க பயிற்சிகளை. இந்த பக்கத்துல இருக்க சித்திரசேனா, அவர் பெரிய டான்சர், சிங்களவர். கீழே இருப்பவர் வஜ்ர, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பெரும் பெரும் டான்சர். அவங்களிடமிருந்து நாங்கள் பயிற்சிகள் பெற்றோம். விவேகானந்த அலையக்க நிறுவனத்திலே பிள்ளைகள் பயிற்சி விட்டார்கள். அப்ப பராக்கிரமேரியில் வருகிறார், தர்மஸ்ரீ பண்டாரநாயகா வருகிறார், கபிலஸ்ரீ பலிகவர்த்தன வருகிறார், சித்திரசேனா வருகிறார். இங்கிருந்து நாங்கள் எங்கள் அயல் மரபில் இருந்து, எங்களை போன்ற மரபில் இருந்து நாங்கள் வேகங்களை பெற்றுக்கொண்டோம். இந்த வேகங்களின் அடிப்படையாகத்தான் தமிழ் நவீன நாடகங்கள் இன்று சென்று கொண்டிருக்கின்றன. அடுத்ததுக்கு போங்க. இது இறுதியாக பேச்சுக்கு வருவேன். என்னுடைய செயற்பாடுகள் இது நான் போட்ட சங்காரத்தில் சில காட்சிகள், அரக்கர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான போர். அடுத்தது என்னுடைய ராவணேசனிலிருந்து சில காட்சிகள் பார்க்கலாம். இந்திரஜித், அது இந்திரஜித்துக்கு தொழிற்சி மேலே எழும்புவோர் துஜன், ஒரு அருமையான ஆக்டர். இந்த கபில பலிகபத்தனாவின் பயிற்சிகளிலும் பராக்கிரம பயிற்சிகளிலும் பயிற்சி எடுத்தவர். இங்கால் இருக்கிற அந்த பொம்பளை தான் தைரியனானுடைய மகள் ஜஜானந்தி. கீழே நிற்பவர் ஜெய்சங்கர். இங்கே இருப்பவர் மாணவர்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாடகம் திருஷ்டி காவியம், கண்ணால் பார்க்கின்ற காவியம். கண்ணை கவர வேண்டும். நாட்டு சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது, கண்ணை கவர வேண்டும். கண்ணை கவராவிட்டால் நாடகத்தால் எந்த பயனும். கருத்தை கவர வேண்டும், கண்ணையும் கருத்தையும் கவர வேண்டும். அடுத்தது இது நான் போட்ட நாடகங்கள். காண்டவ தகனம், இதை பற்றிலாம் தனியத்தினை சொல்லலாம். காண்டவத்தை அர்ஜுனன் அழித்து விட்டு ஏன் அழித்தேன் என்கிறது உயரப்படுகின்ற நாடகம். அது காண்டவத்தின் காட்சிகள், லைட்டிங்களை பாருங்கள். அப்புறம் நோண்டி நாடகம், நான் போட்ட நோண்டி நாடகத்தில் சில காட்சிகள் இங்கே காணப்படுகிறது, கீழே இருக்கின்றன. நான் எப்போதுமே இந்த கண்ணுக்கு மிக அழுத்தம் கொடுப்பேன். கண், ஒழுங்கு, டிசிப்ளின், அசைவு, இவையெல்லாம் பெர்ஃபெக்டா இருக்க வேண்டும். ஏன்னா பழகின மாணவர்களுக்கு தெரியும், ரொம்ப கராராக இருப்பேன். நான் நூல் அளவு பிடித்த மாதிரி அந்த அசைவுகளை வைத்திருப்பேன். அதுதான் ஈஸ்தெட்டிக், அதுதான் அழகு. அந்த அழகு இல்லாவிட்டா என்ன நாடகம்? நாடகம் கண்ணை கவர வேண்டும். அடுத்து போகணும். இது ராவணேசன் என்னும் சில காட்சிகள். இந்த கீழே இருக்க முதலாவது கும்பகர்ணா இருக்குவதுதான் விமல்ராஜ். இது நானும் பிரளயனுமாக சேர்ந்து போட்ட நாடகம், நோர்வேயிலே போட்ட நாடகம். நோர்வேக்கு எங்களை அழைத்திருந்தார்கள், என்னையும் பிரளயனும். ஒரு 2 மாத காலம் இருந்து அவர் டைரக்டராக இருந்தார், ஆர்டிஸ்ட் டைரக்டர். நான் அந்த கூத்து விஷயங்களை நான் பார்த்துக் கொண்டேன்.
இதில் 11 பெருநாட்டு மாணவர்கள் நடித்தார்கள். அத்தனை பேருக்கும் கூத்து பழகி தமிழிலேயே போட்ட நாடகம். அவர் தமிழிலேயே பாட வைத்தோம் அவர்களை. அந்த நாடகத்துக்கு இமயத்தை நோக்கிய நாடகம், அதை பற்றி சொல்லுவதற்கு இன்னும் இருக்கின்றது. அடுத்த போவோம். இது எங்களிடம் படித்த மாணவர்கள் போட்ட நாடகங்கள். இந்த நாடகத்தினுடைய நெறியாளர் பிரதீப். எங்கள் நாடகத்தை வந்தவன், நேற்றாகவும் நாடகங்களாகவும் வந்தவன். நாடகம் பெரியன், அவனுக்கு பேரேங்க நாடகம். அவன் வேலை ஒன்றும் எடுக்கவில்லை, நாடகமாகவே அலைகலாம். இந்த நாடக காட்சிகளை பார்த்தால் அவங்க எப்படி சிந்திக்கிறார்கள் என்று தெரியும். நமது மரபு, நமது பிரச்சனை, நமக்கான வடிவம், இசை அசைவு எல்லாம் அப்படியே வரும். இப்படி பலர் இங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வகையிலே இறுதியாக வருவோம், இறுதியாக போவோம். அந்த நாடகத்தை ஒரு காட்சி விஷுவல்ஸ். இது நான் என்னுடைய 21வது வயதிலே ராவணேசனாக நடித்த காட்சி. 21 வயது அப்போது. அந்த காலத்து உடுப்புக்கு ஏற்ப வித்யானந்தன் தயாரித்த நாடகத்தை நடித்த காட்சி. அடுத்தது என்னுடைய 70வது வயதிலே நான் ராவணன் வேடம் தாங்கி சர்வதேச நாடக விழாவிலே நடித்த ஒரு காட்சி. அடுத்து ராவணனை நாங்கள் ஒரு வயது போனவனாக கற்பனை பண்ணினோம். ஒரு வயது முயந்தவன் எப்படி இருப்பான், ரிஷி, ராவண ரிஷி ஆக கற்பனை பண்ணிய ஒரு நாடகம். இதனுடைய 76வது வயதிலே மேடையேறிய ராவணன். அப்ப அவர் கூறியது போல 5வது வயதிலே மேடையிலே கால் பதித்த நான் இன்றைக்கு வரைக்கும் நடித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால் என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பது, என்னை மூச்சுப்பட பண்ணி கொண்டிருப்பது, எனக்கு தெம்பு தந்து கொண்டிருப்பது இந்த நாடகம்தான். என்னை போலத்தான் இங்கு பலர் நாடகமே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய படங்களை காட்டினால் நீங்கள் இன்னும் பிரமித்து போவீர்கள். இது என் கைவசம் இருந்த சில படங்கள். இறுதியாக நான் தொகுப்புக்கு வருகின்றேன். இந்த அடிப்படையிலே தான் இங்கே பல்வேறு குரூப்புகள் உருவாக தொடங்கின. நாடக குழுக்கள், நாடக கல்லூரி, அவை காட்டு கலைக்கழகம், பண்பாட்டு முயற்சி கழகம், தியேட்டர் ஆக்ஷன் குரூப், திரையரங்க இயக்கம், திருமறை கலாமன்றம், 3வது கண், ஆரோகணா, செம்முக ஆற்றிகை குழு, வவுனியா கலைக்குலகம், அரங்காய்வு கூடம், நாடக பள்ளி நிரோஷனுடையது, பண்பாட்டு மலர்ச்சி கூடம் செம்பர்நாமை நடத்துவது, யாழ்ப்பாண கலையரங்கம் தர்மலிங்கன் நடத்துவது. இதிலே முக்கியமான ஆட்கள் இருக்கிறார்கள். ஆரோகணா உள்ள மயூரன், ஜெயசங்கர் 3வது கண், திருமறை கலாமன்றது ஜோன்சன் ராஜ்குமார், செயல்திரையரங்க இயக்கம் தேவானந்த், செம்முக ஆற்றிகை குழு தேவராஜ், வவுனியா குழு பிரதீப். இவர்கள் எல்லாம் தமிழ் ஈழத்து தமிழ் நாடகத்தை பல்வேறு திசைகளுக்கும் எடுத்துக் கொள்ளுங்கள். இறுதியாக என்னோட தொகுப்புக்கு வருகின்றேன். தொகுப்பு என்னவென்று சொன்னால் 3 விஷயத்தை எங்கால் தெரிவிக்கின்றேன். ஒன்று, நாங்கள் தமிழ் அரங்கு, ஈழத்தமிழ் அரங்கு, இலங்கை தமிழ் அரங்கு என்றொரு அரங்கை நிறுவுவதற்காக பல முயற்சி எடுத்தோம். அடையாளம், எங்களது அடையாளம் கூத்து. கூத்தின் அடியாக புதிய தியேட்டரை உருவாக்கலாம் என்று எண்ணினோம். சமஸ்கிருத, தமிழ், சிங்கள, உலக, ஜப்பானிய, சீன கபிக்கு நோ எல்லாவற்றையும் உள்வாங்கி எமக்கான ஒரு நாடகத்தை உருவாக்க, கூத்து மரபை உருவாக்க யோசித்தோம். எமக்கான ஒரு நவீன நாடக மரபை உருவாக்க யோசித்தோம். இது முதலாவது விஷயம். 2வது விஷயம், எமது கூத்து மரபை மீண்டும் மக்கள் மத்தியிலே தடுக்க வைப்பதற்காக ஊர்கள் தோறும் கூத்துக்களை ஆட வைத்தனர். இப்போது கிழக்கு பள்ளி நூலகத்துறை செய்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம். உருவாக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. 3வதாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொன்னால், ஆற்றுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். நாடகமா ஆற்றுகையா என்ன கேட்டார்கள். வாட் இஸ் யுவர் தியேட்டர்? உங்களுடைய நாடகம் என்ன, அரங்கு என்ன? நான் சொன்னேன், என்னுடைய அரங்கை ஆற்றுகை அரங்கா நாடக அரங்கான்னு தெரியவில்லை. இலக்கியத்திலே ஒன்று இருக்கிறது, ஆசிரியன் செத்து விட்டான் இலக்கியம் வாழ்கிறது என்று சொல்லி. இப்போ சொல்ல நடிகன் செத்து விட்டான் ஆற்றுகள் வாழ்கிறது. ஆசிரியன் செத்தது போல் நடிகனும் செத்து போயிட்டான். பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம். தமிழ் மரபே பெர்ஃபார்மன்ஸ் மரபு தான். எங்களுடைய ஸ்கிரிப்ட் இல்லை.
ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கின்றது. எங்களிடம் காளிதாசன் இல்லை, ஆனா கம்பன் இருந்திருக்கின்றான். எங்களிடம் வாசன் இல்லை, ஆனால் எங்களிடம் இளங்கோ இருந்திருக்கின்றான். இவர்கள் எல்லாம் நாடகம் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? கம்பன் ஒரு நாடகம் இருந்தால் அவன் ஷேக்ஸ்பியரை வென்றிருப்பான். கம்பனை படியுங்கள், அது ஒவ்வொரு பாத்திரமும் ஒரு கேரக்டர். சிவத்தம்பி சொல்லுவேன், அது கம்ப ராமாயணம் இல்ல, கம்ப நாடகம் என்று சொல்லுவேன். கம்ப நாடகம், கம்ப ராமாயணம் இல்லடா, அது கம்ப நாடகம் என்று சொல்லுவார். ராவணனுக்கு என்னை அவர் படிப்பித்த பொழுது அதைத்தான் சொன்னார். இந்த மந்திராலோசனை படலத்தை நடக்கின்ற உரையாடல்களை பார்த்து சொன்னார், இந்த உரையாடல்களை கம்பன் நாடகம் ஆடி அவ எங்கள் மரபு ஆட்டிக மரபு. என்னுடைய நாடகம் ஆட்டிகைக்கும் நாடகத்துக்கும் பெண்டுலம் போல ஆடிக்கொண்டு. வாட் இஸ் தியேட்டர் நீ கேட்டால் நான் சொல்லுவேன், என்னுடைய தியேட்டரை டோட்டல் தியேட்டர், மொத்த அரங்கு என்று நான் கூறலாம் போல் தெரிகிறது. இத்தோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். உரையை முடிக்கும்போது ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இது என்னுடைய பார்வை, இது ஒரு பார்வை. வேறு வேறு பார்வைகளும் இந்த நாடகம் வளர்ச்சியம் அந்த மாதிரி இருக்கக்கூடும், இருக்க வேண்டும். பல்வேறு பார்வைகள் வருவதுதான் ஆரோக்கியத்தின் அறிகுறி. புரிதல் என்பது அவரவர் கருத்தியலுக்கு ஏற்பத்தான் நடைபெறும். கருத்தியல் மாற புரிதலும் மாறும். பல புரிதல்கள் இருப்பது ஆரோக்கியமானது. புரிதல்கள் தங்களுக்குள் விவாதிக்க வேண்டும். ஆனால் புரிதல்கள் ஒருபோதும் மோதலாகிவிடக்கூடாது, அது குழுச்சண்டைகள் ஆகிவிடக்கூடாது. புரிந்தால் ஏன் மோதல்? அப்ப இறுதியாக நான் ஒரு வார்த்தையோடு முடிக்கிறேன். நாடகம் என்ன நாடகம்? குழந்தை சம்பளிங்க சொல்லுவேன். என்னுடைய மூத்த அண்ணன், நான் மிச்சம் மதிப்பு வருவேன். அவர் சொல்லுவேன், நாடகம் என்ன நாடகம்? நாடகம் தருகின்ற உறவுகளும் மனித பண்பும் பாசமும் அன்பும் தான் பெருசு. அவற்றை இந்த நாடகத்தால் தர முடியாவிட்டால் இந்த நாடக கல்வியால் என்ன பயன் என்று சொல்லுவேன். நாடகம் மனிதரை மனிதராக்குகின்ற ஒரு அற்புதமான கலை. அந்த கலையை ரசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். இலங்கையிலே உள்ள கூத்துக்கள் எல்லாம் புராணங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே இங்க புராண மரபு எல்லா மத்தியிலையும் இருந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த என்னுடைய நாடகங்களிலே நான் இதிலே வளர்ந்தவன், இதுக்குள்ளால் வந்தபடியால் அந்த புராண மித்தாலஜி என்ற மனதிலே மிகவும் இறுகி போய் கிடக்கின்றது. என்னுடைய நாடகங்களை எடுத்தால் மித்தாலஜிக்கு, அதாவது தொன்மத்துக்கு புது வியாக்கியானம் கொடுப்பது மாதிரி தான் இருக்கு. ராவணன் கதை ஒரு தொன்மம், அதுக்கு ஒரு புது வியாக்கியானம். காண்டவதகனம் ஒரு தொன்மம், அதுக்கு ஒரு புது வியாக்கியானம். சங்காரம், அரக்கர், அசுரர், தேவர் சண்டை ஒரு தொன்மம், அதுக்கு ஒரு புது வியாக்கியானம். இவருடைய சக்தி பிறக்கிறது, மகாசக்தி எப்படி உருவாகினால் இங்கே பெண்கள் எப்படி உருவாகிறார்கள் என்பது தொன்மம் அடிப்படையாக கொண்டு நான் புதுமையை செய்ய பார்க்கின்றேன். இது எனக்கு பாரதியோடு உடன்பாடு உண்டு. பாரதியினுடைய வார்த்தை இருக்கின்றது, புராணம் புதுமை செய், வேதம் புதுமை செய். புராணம் புதுமை செய் இல்ல, வேதம் புதுமை செய். வேதம் வேண்டும், வேதத்தை புதுமை செய். கூத்து வேண்டும், கூத்த புதுமை செய். எல்லாம் வேண்டும், மரபு மரபு அல்ல, மரபை புதுமை செய். புதுமை செய்யாவிட்டால் செத்து போகும். வீதி நாடகம் தான் எங்களுடைய ஆதி நாடகம். அந்த வந்து நெருப்புக்கு முன்னால நின்று இந்த நாங்கள் இப்படித்தான் சண்டை பிடிச்சு காட்டுற போதே வீதி நாடகம் ஆரம்பித்தது. ரிச்சர்ட் ஷதன் 7 Edges of Theatre என்ற புத்தகம் இருக்கிறார். அருமையான புத்தகம். 7 பருவத்தை 7 நாடக பருவம் காட்டி 7 Edges of Theatre. அவருடைய ஃபர்ஸ்ட் தியேட்டர் வீதி நாடகம் எடுத்தான் சொல்றாரு. வீதியில நாடகம் ஆரம்பித்தது. ஏன் வீதி நாடகம்? கெதியாக மக்கள்கிட்ட போகலாம். இந்த வீதி நாடகம் 1980களிலே இலங்கையிலே ஆழம் கொண்டது. ஏனென்றால் வீதிக்கு நடிகர்கள் இறங்கினார்கள், முகத்தை மறைத்து கொண்டு நடித்தார்கள். முகம் தெரிந்தால் பிடித்துக் கொண்டு போவார்கள் என்ற பயத்தை 2 கண் தான் தெரியும். நடந்திருக்கின்றது. வீதி நாடகம் இங்கே இன்றளவும் ஒரு பவர்ஃபுல் தியேட்டராக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று வீதி நாடகம் இந்த சமகால பிரச்சனைகளை கூறுகின்ற நாடகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. கிழக்கு பல்கலைக்கழகம் அல்லது விவேகானந்த பல்கலைக்கழகத்திலே வீதி நாடகம்
பாடநூல்கள் ஒன்றாக போடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதிலிருந்து வந்தவர்கள் வீதி நாடகங்களை போட்டுக்